பாக்ஸிங்கில் நீங்கள் பஞ்ச் அடிக்கிறப்போ உங்கள் பஞ்சில் பவரே இல்லையா? ப்ராப்ளம் உங்கள் ஸ்ட்ரென்த் இல்லை, உங்கள் பஞ்ச் டெக்னிக் தான். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேசிக் பஞ்சஸோட டெக்னிக் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். பஞ்சஸை மூமெண்ட்டோட சேர்த்து எப்படி பண்ணணும்னு காட்ட போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத அட்வான்ஸ்டு பஞ்ச் வேரியேஷன்ஸும் உங்களுக்கு சொல்லி தருவேன். கரெக்டாக பஞ்ச் பண்ண தெரிஞ்சாலே உங்கள் பஞ்ச் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், நேச்சுரலாக பவர் வரும், அண்ட் ரிங்கில் உங்கள் கான்ஃபிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். எஸ்பெஷலி நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிற அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே உங்கள் பஞ்சிங் கேமை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடும். வெல்கம் பேக் கைஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் பாக்ஸிங் ஃபுட் ஒர்க் பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த லிங்க்கில் போய் செக் அவுட் பண்ணிடுவாங்க. இப்போது இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு பஞ்சஸ் வேரியேஷன் வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நாங்கள் த பஞ்ச் பைபிள் அப்படின்னு கால் பண்ண போகிறோம். ஓகே, லாஸ்ட் வீடியோ பாக்ஸிங் ஃபுட் ஒர்க் பைபிள், இந்த வீடியோ பாக்ஸிங் பஞ்ச் பைபிள். இன்றைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பஞ்சஸோட டெக்னிக் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுறேன். சிம்பிள் பஞ்சஸ்லேருந்து அட்வான்ஸ் வேரியேஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்ப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது புதுசாக கற்றுக்கிறீங்க அப்படின்னா கிரேட், அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பஞ்ச் இன் பாக்ஸிங், தட் இஸ் யுவர் ஜாப். ஓகே, அதுலேருந்து நம்ம ஒரு பஞ்சஸும் மேலே போயிட்டு பார்ப்போம். ஸோ பேசிக்லி எல்லா பஞ்சுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது நம்மளோட ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுலேருந்து டெக்னிக் எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் போயிட்டு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அங்கேருந்து மூமெண்ட்டோட ஆட் பண்ணி மூவ் பண்ணும் போது எப்படி பஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதுதான் ஒரு பஞ்சுக்கும் ஜென்ரலாக ஒரு ரோட் மேப் மாதிரி இருக்கும். ஒரு பஞ்சும் நான் உங்களுக்கு சொல்லித்தரும் போது ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஸ்டான்ஸ்லேருந்து கற்றுப்போம், தென் ஆன் த ஸ்பாட் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம், தென் சிம்பிள் மூவ்மெண்ட் ஃபார்வர்டில் எப்படி ஸ்டெப் பண்ணுறது இல்லை பேக்வேர்டில் ஸ்டெப் பண்ணி எப்படி பஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் த ஜாப். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஸ்டான்ஸில் நின்றுக்கோங்க, ஷோல்டர் வித் அப்பார்ட், உங்கள் பாக்ஸிங் கார்டு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கேருந்து ஜாப் இந்த டெக்னிக்கை பிரேக் டவுன் பண்ணுறது நான் 3 ஸ்டெப்ஸில் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆல் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் இங்கேருந்து கையை ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி டேர்ன் பண்ணி பஞ்ச் பண்ண போகிறீங்க. ஓகே, பாடியில் மற்ற எதுவுமே மூவ் ஆகலை, ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் அலோன். பஞ்ச் எங்கே பண்ணணுன்னா உங்கள் கண்ணுக்கு நடுவில் இந்த சென்டர் லைன் ஒன்று இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஹைட்டில் உங்கள் ஃபேஸ்க்கு நேராக அந்த ஹைட்டில் நீங்கள் கண்ணுக்கு நடுவில் பஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு 2 நக்கிள் தான் யூஸ்வலி பஞ்ச் பண்ணும்போது எப்பயுமே டார்கெட்டில் போய் லேண்ட் ஆகணும். ஸோ நீங்கள் எப்பயுமே பஞ்ச் த்ரோ பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு 2 நக்கிள் டார்கெட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பஞ்சஸ் த்ரோ பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஓகே, இங்கேருந்து இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2, நம்ம ஷோல்டர் ரொட்டேஷன் ஆட் பண்ண போகிறோம். ஷோல்டர் அண்ட் ஹிப் ஆல்சோ ஸ்லைட்லி நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸிங் ஸ்டான்ஸில் இருக்கோம், இங்கேருந்து பூம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரை லைட்டாக ஐம் புல்லிங் இட் பேக், இந்த ஷோல்டரை நல்லா நான் முன்னாடி புஷ் பண்ணுறேன், இந்த ஹிப்பையும் நான் ரொட்டேட் பண்ணுறேன் ஆன் த ஸ்பாட்டில். ஓகே, இங்கேருந்து பூம் பூம். நீங்கள் வேணும்னா காலையும் லைட்டாக டேர்ன் பண்ணிக்கலாம், எந்த மிஸ்டேக்கும் கிடையாது, ஹிப் ரொட்டேஷனை எய்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் யூஆர் கோயிங் டு கம் பேக். ஓகே, ஆக்சுவலாக பஞ்ச் பண்ணும்போது அங்கே நிறுத்த மாட்டோம், போகிற வேகத்திலே போயிட்டு பின்னாடி திரும்ப வந்துடுவோம் இந்த மாதிரி. ஓகே, this is step 2. Next step 3, we will go into our fighting stance. ஓகே, உங்கள் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்லேருந்து இப்போ இந்த பஞ்ச் எப்படி த்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மூமெண்ட் இல்லாமல் ஆன் த ஸ்பாட் கார்டில் இருக்கீங்க, இங்கேருந்து ஸ்லோவாக பாடியை டேர்ன் பண்ணுறீங்க, இந்த ஷோல்டரை பின்னாடி புல் பண்ணுறீங்க, இந்த ஷோல்டர்லேருந்து பஞ்சை ரிலீஸ் பண்ணுறோம், கண்ணுக்கு நடுவில் யூ கோ லைக் திஸ் இஸ் ஹவ் யூ த்ரோ த ஜாப். இதில் பண்ணும் போது நீங்கள் முக்கியமாக சில விஷயங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அது என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி டேர்ன் பண்ணோம்ல பஞ்சஸ்க்கு, அது பண்ணுறப்போ நம்ம ஷோல்டர் நம்ம சின்ன டச் பண்ணுற மாதிரி இங்கே போயிட்டு இப்படி டேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, வில் கோ பேக் இன் டு அவர் ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இந்த டேர்ன் பண்ணும் போதே இந்த ஷோல்டர் சின்ன டச் பண்ணுற மாதிரி. இது எதுக்குன்னா நீங்கள் பஞ்ச் பண்ணும் போது அங்கேருந்து யாராச்சும் பஞ்ச் பண்ணால் உங்கள் ஷோல்டர் உங்கள் சின்ன ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் திரும்ப போகிறோம். இங்கேருந்து when I'm going to throw my punch, இப்போ பூம், இந்த ஷோல்டரை பின்னாடி புல் பண்ணுறேன். நான் பஞ்சிங் ஹேண்ட், அதாவது உங்களோட ரைட் ஹேண்ட் உங்கள் ஃபேஸ்லேயே ஒட்டி இருக்கணும், ஸ்டிக்காக இருக்கணும். சில பேர் இப்படி முன்னாடியும் வச்சுருப்பாங்க, அதுவும் தப்பு கிடையாது. கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸ்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற கையை நீங்கள் இங்கே கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பட் லெஃப்ட் ஹேண்ட் when you throw it like this, இந்த ஷோல்டர் should protect your chin. உங்கள் எல்போஸ் மேலே இருக்கணும். ஓகே,
எல்போ மேலே இருக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இந்த டைரெக்ஷன்லேருந்து உங்களுக்கு பார்க்கும் போது ஈஸியாக புரியும். இங்கேருந்து இப்போ என் எல்போ ரெய்ஸ்டாக இருக்குது நான் பஞ்ச் பண்ணும் போது. ஓகே, இப்போ எல்போ ட்ராப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் என் சின் தெரியுது கரெக்டாக, விச் மீன்ஸ் அங்கேருந்து யாராச்சும் பஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ எம் ஓப்பன் டு கெட்டிங் கவுண்டர்ட். ஸோ அது ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் பாக்ஸிங்கில் பஞ்ச் பண்ணும் போது உங்கள் ஷோல்டரையே வச்சு உங்கள் சின்னை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும் கைஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இங்கே இருக்கோம் ஃபைட்டிங் ஸ்டான்ஸில். இங்கேருந்து பூம், த்ரோ யுவர் பஞ்ச் அண்ட் தென் இமீடியட்லி புல் இட் பேக் சேம் ஸ்பீடில். அண்ட் எப்பயுமே இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, பஞ்சஸ் த்ரோ பண்ணும்போது யூ ஷுட் ஆல்வேஸ் ப்ரீத் அவுட். ஓகே, எதுக்குன்னா உங்கள் கோர் டைட் ஆகும். உங்கள் கோர் டைட் ஆச்சுன்னா உங்கள் பஞ்சோட பவரும் இம்ப்ரூவ் ஆகும் ஆப்வியஸ்லி. அண்ட் யாராவது நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது உங்கள் பாடியில் அடிக்கிறாங்க அப்படின்னா யூ கேன் டேக் தட் பஞ்ச் ஈஸிலி. யூஸ்வலி அதுக்காக தான் பாக்ஸர்ஸ் எல்லாருமே பஞ்ச் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணுவாங்க. ஓகே, யூர் ஹியர், பஞ்ச் போகிற வேகத்திலேயே திரும்ப வந்துடணும். இங்கே போயிட்டு ஸ்லோவாக ஆக்கிட்டு யூ ஷுட் நாட் கம் டவுன். மெயினாக இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நேராக இப்படி பஞ்ச் பண்ணுறோம் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி மாதிரி, யூ ஷுட் கம் டைரக்ட்லி பேக் டு பாயிண்ட் ஏ. அதாவது கை இங்கேயே ஃபேஸ்க்கே திரும்ப வந்துடணும். இப்படி போயிட்டு இப்படி கீழே போயிட்டு வரக்கூடாது. ஓகே, இங்கேருந்து நேராக போகுது அப்படியே திரும்ப வருது, அவ்வளோதான். ஓகே, இந்த ஷோல்டர் ரொட்டேஷன் அண்ட் ஹிப் ரொட்டேஷனில் தான் உங்களுக்கு ரேஞ்சும் பவரும் கிடைக்குது. ஓகே, இங்கே இருக்கோம். இங்கேருந்து நான் வெறும் கையில் மட்டும் இப்படி பண்ணேன்னா இது என்னோட ஃபுல் ரேஞ்ச் கிடையாது. அதே மாதிரி என்னால் ஃபுல் பவர் போட முடியாது. பவர் கம்ஸ் ஃப்ரம் திஸ் ரொட்டேஷன். பேசிக்லி என்ன ஆகுதுன்னா, நம்ம காலில் இங்கேருந்து பேக் லெக்கில் எப்படி வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணுறோம். இந்த வெயிட் ஷிஃப்ட்டில் தான் யூஸ்வலாக பவர் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, இங்கே இருக்கோம் பாக்ஸிங் ஸ்டான்ஸில். இங்கேருந்து யூ டர்ன் யுவர் ஷோல்டர் அண்ட் யுவர் ஹிப்ஸ் ஸோ தட் யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ரேஞ்ச். பேசிக்லி இந்த டர்ன் பண்ணுறதுல ரேஞ்ச் லைட்டாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, அதே சமயம் பவரும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஜாப் டு த ஹெட். நெக்ஸ்ட்டு ஜாப் வந்து முன்னாடி போகும்போது மூமெண்ட்டில் எப்படி பண்ணுறது, பின்னாடி போகும்போது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மூமெண்ட்டோட பார்ப்போம். ஓகே, மூமெண்ட்டோட பண்ணும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சிம்பிளாக ரெண்டு விஷயம். உங்கள் கால் லேண்ட் ஆகும்போது உங்கள் கை லேண்ட் ஆகணும், அவ்வளோதான், சிம்பிள். அதாவது நான் ஸ்டெப் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி ஸ்டெப் பண்ணும்போது அந்த கால் கீழே வைக்கிறப்போ பஞ்சும் கரெக்டாக லேண்ட் ஆகணும். அதே மாதிரி பின்னாடி வரும்போது கால் அதே இடத்துக்கு வரும்போது உங்கள் பஞ்சும் அதே இடத்துக்கு திரும்ப வந்துடும், அவ்வளோதான். ஓகே, நான் இங்கே பாக்ஸிங் ஸ்டான்ஸில் இருக்கேன். ஸ்டெப் பண்ணி இப்போ ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி ஜாப் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ த்ரோ த ஜாப் அண்ட் தென் ஐ கம் பேக் டு த சேம் ஸ்பாட், அவ்வளோதாங்க, சிம்பிள். ஓகே, இதே மாதிரி பேக்வேர்ட்ஸ்லேயும் இப்போ பண்ண போகிறோம். ஓகே, பேக்வேர்ட்ஸில் போகும்போது இந்த கால் தான் ஃபஸ்ட்டு போகணும். இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுட் ஒர்க் வீடியோவில் போய் பாருங்கள், அதில் நான் பேசிக் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இங்கேருந்து பேக்வேர்டில் ஸ்டெப் பண்ணுறோம், பூம். பின்னாடி ஸ்டெப் பண்ணும்போது இந்த கால் லேண்ட் ஆகும்போது கரெக்டாக இந்த பஞ்சும் லேண்ட் ஆகுது. தென் ஐ எம் கோயிங் டு கம் பேக் டு மை பாக்ஸிங் ஸ்டான்ஸ். தட்ஸ் இட். ஓகே, சேம் வித் லெஃப்ட் அண்ட் ரைட். லெஃப்டில் ஸ்டெப் பண்ணும்போது இப்படி பண்ணுறோம், பஞ்ச் சேம் அதே சமயம் லேண்ட் ஆகுது. லெஃப்டில் ஸ்டெப் பண்ணும்போது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சென்டர் லைன், அதாவது தலை கண்ணுக்கு நடுவில் ஒரு லைன் போகும்னு சொன்னல, அந்த சென்டர் லைன்லேருந்து you will take your head off of that and you will throw the jab. Okay, and then when you come back straight to the guard. Same இந்த காலில் ரைட்டில் ஸ்டெப் பண்ணி நீங்கள் ஜாப் பண்ணும் போதும் அதே தான். ஹெட் ஆஃப் த சென்டர் லைன், வெயிட் லைட்டாக இந்த காலில் போயிடும், ஜாப் த்ரோ பண்ணுறீங்க, தென் யூ ஆர் கோயிங் டு கம் பேக் டு யுவர் காட், அவ்வளோதான், சிம்பிள். இது மூமெண்ட்டோட நம்ம ஜாப் பண்ண கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி டபுள் லெக் மூமெண்ட். இது பேர் சிங்கிள் லெக் மூமெண்ட். கரெக்டாக அட் அ டைம் ஒரு கால் தான் மூவ் பண்ணுறோம். டபுள் லெக் மூமெண்ட்டில் பண்ணும்போது இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணும்போது த்ரோ த ஜாப், இந்த கால் கிட்ட வரும்போது பூம், யூஆர் கோயிங் டு புல் த பஞ்ச் பேக். தட்ஸ் இட். ஓகே, இப்போ அதே மாதிரி I'll show it one more time. 1, அவ்வளோதான். இது பண்ணும்போது யூஸ்வலாக நீங்கள் ப்ரீத் அவுட் பண்ணோம். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் ப்ரீத் அவுட் பண்ணல, அவ்வளோதான். ஓகே, பின்னாடி போகும்போது அதே தான். லெஃப்ட் லெக்கில் லேண்ட் ஆகும்போது நீங்கள் பஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ நான் இங்கே இருக்கேன், ரைட் லெக்கில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப், தென் லெஃப்ட் லெக் நான் லேண்ட் பண்ணும்போது ஐம் த்ரோயிங் மை ஜாப் அண்ட் தென் ஐம் புல்லிங் இட் பேக். தட்ஸ் இட். ஓகே, பின்னாடி போகும்போது ஏன் லெஃப்ட் லெக் லேண்ட் ஆகும்போது தான் பண்ணுறோன்னா, இந்த பப்பட் அனாலஜி ஒன்று கொடுப்பாங்க எப்பயுமே பாக்ஸிங்கில். நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தில் பப்பெட்ஸ்லாம் இருக்கும்ல, மேலேருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்களா, அதில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா
இந்த கையும் காலும் ஒரு ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது இப்படி தூக்குனா கை கால் ரெண்டுமே சேர்ந்து வரும். இந்த சைடு ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா இது ரெண்டுமே சேர்ந்து வரும். அந்த மாதிரி ஆஸ் அ பாக்ஸர் உங்கள் ஹேண்டும் லெக்கும் ஷுட் பி கோஆர்டினேட்டட். இப்படி ஸ்டெப் பண்ணுறோன்னா அப்போ பஞ்ச் லேண்ட் ஆகணும், ரைட்டில் ஸ்டெப் பண்ணுறோன்னா அப்போ பஞ்ச் லேண்ட் ஆகணும், இந்த மாதிரி. ஓகே, ஸோ ஃபார்வர்டில் போகும்போது லெஃப்ட்டு கனெக்ட் பண்ணிடுறோம். பின்னாடி போகும்போது லெஃப்ட் வச்சும் பண்ணலாம், இப்படி மட்டுமே பண்ணலாம். பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் இதில் பண்ணும்போது பஞ்சஸ் த்ரோ பண்ணாமல் பேசிக்ஸ் கற்றுக்கிறப்போ இந்த கால் லெஃப்ட் லெக் வரும்போது தான் யூ வில் ஸ்டெப் அண்ட் யூ வில் த்ரோ யுவர் பஞ்ச். ஓகே, யூஸ்வலாக கையை காலை மேட்ச் பண்ணுவோம், மாறுற சமயமும் இருக்கும். அதாவது ரைட்டில் ஸ்டெப் பண்ணும்போது லெஃப்டில் பஞ்ச் பண்ணுவோம், அதுவும் இருக்கும். பட் இது வேறு டிஃப்ரெண்ட் பேசிக்ஸ், அது வேறு டிஃப்ரெண்ட் பேசிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் திங் லெஃப்ட் அண்ட் ரைட் டபுள் லெக் ஃபுட் ஒர்க்கில் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் லெக்கில் ஸ்டெப் பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு த்ரோ த ஜாப், கார்டு வச்சுக்கிறீங்க. ஒன், ரைட் லெக் வரும்போது புல் இட் பேக். அதே ரைட் சைடில் போகும்போது டேக் அன் எம்டி ஸ்டெப், லெஃப்ட் லெக் வரும்போது த்ரோ த பஞ்ச் அண்ட் தென் யூ கோனா புல் இட் பேக். அவ்வளோதான். ஓகே, இது எல்லாமே சேர்ந்து ஒரு தடவை I'll just show you quick recap மாதிரி. when you single leg footwork, first step jab, step jab, step jab, step and jab. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டபுள் லெக் ஃபுட்வொர்க், ஸ்டெப் த்ரோ த ஜாப். அவ்வளோதான். லெஃப்ட் லெக் லேண்ட் ஆகும்போது நான் பஞ்சை ரிலீஸ் பண்ணுறேன், தட்ஸ் இட். பின்னாடி போகும்போது ஜாப், நெக்ஸ்ட்டு லெஃப்டில் போகும்போது ஜாப், நெக்ஸ்ட்டு ரைட்டில் போகும்போது ஜாப். அவ்வளோதான். ஆல் 4 டைரக்ஷன்ஸ் ஜாப் நம்ம கற்றுக்கிட்டோம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு we're going to look at jab to the body. ஓகே, jab to the bodyயும் இதே கான்செப்ட் தான், வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆன் த ஸ்பாட்லேருந்து we will see, then we'll see how to throw it usually while stepping. ஓகே, ஸோ ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா jab to the body பண்ணும்போது we're going to sit and take your head off the center line. ஓகே, அப்படின்னா என்ன, இங்கே இருக்கீங்க, let's say பஞ்ச் த்ரோ பண்ண போகிறோம். நம்ம பஞ்ச் த்ரோ பண்ணும்போது you're going to sit down like this and put your body to the side. இது யூஸ்வலாக டைம் பண்ணும்போது எப்படின்னா ஆப்போனன்ட் ஜாப் த்ரோ பண்ணும்போது நீங்கள் அங்கே வெளியே அவங்க பஞ்சுக்கு வெளியே ஸ்லிப் பண்ணுற மாதிரி தலையை மூவ் பண்ணிவிட்டு அதே சமயம் பஞ்ச் த்ரோ பண்ணலாம். நம்ம ஏன் உட்காடுறோம்னா, ஒன்று அவங்க பஞ்சுக்கு அடியில் போகிறதுக்காக, செகண்ட் ஒன் நேராக நின்றுட்டு இப்படியே நான் பஞ்ச் த்ரோ பண்ணேன்னா இந்த சைட் ஃபுல்லாக எனக்கு ஓப்பனாக இருக்குது அண்ட் பஞ்ச் கீழே பண்ணும்போது ஃபுல் பவரும் உங்களால் போட முடியாது. உங்களுக்கு பவரும் வேணும், அதே சமயம் சேஃபாகவும் இருக்கணும் அப்படின்னா கார்டு இங்கே வச்சுக்கிறீங்க. இங்கேருந்து when you are going to throw the punch, take your head off the center line, sit down and throw the punch. இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் ஷோல்டர் is still protecting your chin. ஓகே, இங்கே இருக்கேன், பூம் பூம் பூம். ஓகே, இது ஆன் த ஸ்பாட்டில். இப்போ அதே ஸ்டெப்போடு சேர்த்து இந்த பஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா you are going to step forward and throw the punch, பூம். ஒரு சின்ன ஸ்டெப் பண்ணுறோம், ஹெட் ஆஃப் த சென்டர் லைன். ஓகே, சிட் டவுன் அ லிட்டில். நேராக இப்படி நிற்காதீங்க, நேராக நின்று இப்படி கீழே பஞ்ச் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் நல்லா உட்காந்து பூம், தட்ஸ் இட், பூம் பூம். அவ்வளோதான். ஓகே, இது பண்ணும்போது சேம் உங்கள் ஷோல்டர் வந்து உங்கள் சின்ன ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்க. த ரைட் ஹேண்ட் ஆல்சோ ஸ்டேஸ் ஹியர் ஆர் ஹியர். இங்கே இல்லைனா இங்கே கை வச்சு நான் பஞ்சிங் ஹேண்டை வச்சு ஸ்டில் உங்கள் ஃபேஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, இது ஸ்டெப்பிங் ஃபார்வர்ட் அண்ட் த்ரோயிங் த ஜாப் டு த பாடி. இதே ஸ்டெப் பேக் பண்ணும்போது சைடில் பண்ணும்போது எல்லாமேவும் பண்ணலாம். இங்கே இருக்கோம், இங்கேருந்து பின்னாடி இப்படி ஸ்டெப் பண்ணும்போது பஞ்ச் பண்ணலாம், ரைட்டில் இப்படி ஸ்டெப் பண்ணும்போது பஞ்ச் பண்ணலாம், லெஃப்ட்டில் இப்படி ஸ்டெப் பண்ணும்போதும் பஞ்ச் பண்ணலாம். ஸ்டெப் நீங்கள் க்ராஸாக பண்ணிவிட்டு ஸ்டில் ஹெட்டை இந்த சைடு எடுத்தும் நீங்கள் பஞ்ச் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி டபுள் லெக் ஃபுட் ஒர்க்லேயும் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கீங்க கார்டில், யூ கோனா ஸ்டெப் ஃபார்வர்ட். இந்த ஸ்டெப் அப்போ யூ த்ரோ த பஞ்ச், டேக் யூர் ஹெட் ஆஃப் த சென்டர் லைன். இந்த கால் வரும்போது யூ ஜஸ்ட் பிரிங் இட் பேக். அவ்வளோதான், சிம்பிள். பின்னாடி போகும்போது அதே தான். லெஃப்டில் போகும்போது, ரைட்டில் போகும்போது, தட்ஸ் இட். இது எல்லாமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா லெஃப்ட் லெக்கில் ஸ்டெப் பண்ணும்போது மட்டும்தான் ஜாப் பண்ணுறேன். அது ஏன்னா கையும் காலையும் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இது உங்கள் பேசிக் ஜாப் டெக்னிக், போத் டு த ஹெட் அண்ட் டு த பாடி. ஃபஸ்ட்டு ஆன் த ஸ்பாட்லேருந்து பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வித் மூமெண்ட் ஆல்சோ நம்ம பார்த்தோம். ஓகே, லாஸ்ட்டாக இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு அடுத்த பஞ்ச், அதாவது நம்ம கிராஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஜாபுக்கு மல்டிபிள் யூசஸ் இருக்குது. ஓகே, இருக்கிறதுலே தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பஞ்ச் இன் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு நான் சொல்கிறேன், மினிமம் 3 இல்லை 4 யூஸ் இப்போவே லைக் ஐ கேன் டெல் யூ. ஃபர்ஸ்ட் ஒன், ஜாப் வச்சு தான்
நீங்கள் உங்கள் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறீங்க ஆர் ரீச்னு சொல்லுவாங்க. எந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் உங்கள் ஆப்போனண்ட்டை டச் பண்ண முடியும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு ஜாப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, செகண்ட் ஒன் ஆப்போனண்ட் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இப்படி டச் பண்ணிட்டே இருக்கலாம் அவங்கள, அதுக்கு ஜாப் யூஸ் பண்ணுவோம். ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, ஆப்போனண்ட் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி மூவ் பண்ணும் போது இன்கேஸ் நீங்கள் பின்னாடி போகும்போது உங்கள் ஆப்போனண்ட் உங்களை சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள அங்கேயே நிறுத்துறதுக்கு நீங்கள் கையை இப்படி போட்டு கூட அவங்கள நிறுத்தலாம். அண்ட் இருக்கிறதுலேயே மெயின் உங்கள் பவர் ஹேண்ட், ரைட் ஹேண்டை செட்டப் பண்ணுறதுக்கு. செட்டப்னா டேரெக்டாக ரைட் ஹேண்டை இங்கேருந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா யூஸ்வலாக லேண்ட் ஆகாது. ஏன்னா பஞ்ச் பின்னாடிலேருந்து வரதுனால ரொம்ப டைம் இருக்கும், உங்கள் ஆப்போனண்ட் ஈஸியாக பார்த்துருவாங்க. ஸோ அதை செட்டப் பண்ணுறதுக்காக உங்கள் பஞ்சை மறைக்கிறதுக்கு, அதாவது உங்கள் பவர் ஹேண்ட் ரைட் ஹேண்டை மறைக்கிறதுக்காக யூஸ்வலாக நீங்கள் ஜாபை த்ரோ பண்ணி க்ளவோடு இருக்கும் போது உங்கள் ஆப்போனண்ட்டை மறைச்சு பூம் அது பின்னாடி வந்து யூ வில் த்ரோ அ பிக் ரைட் ஹேண்ட். ஓகே, ஸோ செட்டப் பண்ணுறதுக்கும் யூ வில் யூஸ் யுவர் ஜாப். ஜாப் தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான பஞ்ச், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஜாப் சூப்பராக இருக்குது, ஆஸ் அ பாக்ஸர் யூ ஹாவ் அ வெரி குட் ஜாப் அப்படின்னா எல்லா ஃபைட்லையுமே நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. தட் இஸ் அ ரிட்டர்ன் கேரண்டி. ஓகே, சூப்பர், வெரி நைஸ். ஸோ இப்போ ஜாப் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வி வில் கோ டு த கிராஸ். ஸோ அகேன் ஒரு புது பஞ்ச் கற்றுக்கிறப்போ வி வில் கோ பேக் டு அவர் ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ். இங்கே இருந்தால் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சேம் எப்படி ஜாப் ஹேண்டில் இப்படி வெறும் பஞ்ச் மட்டும் ரிலீஸ் பண்ணுவோமோ, ஸ்டெப் 1 வித் த ரைட் ஹேண்ட் ஆல்சோ இஸ் த சேம். கார்டு வச்சுருக்கீங்க, ரொட்டேஷன் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு கை மட்டும். இந்த ஷோல்டர் ஷுட் கம் அண்ட் டச் யுவர் சின் and then you're going to go back. Shoulder touches the chin and then you go back. அவ்வளோதான், இது ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 2 ரொட்டேஷன். உங்கள் காலை டர்ன் பண்ணுங்கள், ஹிப்பை டர்ன் பண்ணுங்கள், ஷோல்டரையும் டர்ன் பண்ணுங்கள். ஓகே, இங்கேருந்து பூம். இந்த ஷோல்டர் முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பின்னாடி போயிடும். ஓகே, பஞ்சஸை எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு புல்லிங் மோஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் புஷ்ஷிங் இங்கேருந்து இந்த மோஷன் பேக், அதாவது ஆப்போசிட் ஷோல்டரை இப்படி புல் பண்ணுறீங்க. ஓகே, ஜாப் பண்ணும்போது இப்படி, கிராஸ் பண்ணும்போது இப்படி, அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆப்போனண்ட்டை தள்ள மாட்டீங்க. இன்ஸ்டெட் அடிச்சுட்டு குவிக்காக யூ வில் புல் இட் பேக். ஓகே, ஸோ ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸில் இருக்கும். ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து பூம் யூ த்ரோ த பஞ்ச், ஃபுல்லாக டர்ன் பண்ணுறோம். ஷோல்டர் ஃபீட் எல்லாமே டர்ன் பண்ணி ஐ எம் கோயிங் டு கம் பேக் லைக் திஸ். ஓகே, ஐ வில் ஷோ யூ அகேன். கம் பேக், come back. Okay, next step 3 will be in your fighting stance. Okay, step 1 step 2 ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் பேசிக்லி step 3. ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் இருக்கேன். இங்கேருந்து நான் இப்போ என் கிராஸை டர்ன் பண்ண போகிறேன். சேம் அதே மாதிரி கால், ஹிப்பு, ஷோல்டர் எல்லாத்தையும் சேம் டைமில் டர்ன் பண்ணி பூம் ஐம் கோயிங் டு த்ரோ மை பஞ்ச் லைக் திஸ். இந்த ஹேண்ட் இங்கே இருக்கும். ஓகே, ஆல்வேஸ் நான் பஞ்சிங் ஹேண்டை ஃபேஸ்லேயே வச்சுக்கோங்க. யூஆர் ஹியர், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக டர்ன் பண்ணுறீங்க. See, if you see, என்னோட பஞ்சும் என்னோட ஹிப்ஸும் ஒரே டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணுது. அதாவது ஹிப்ஸ் எங்கே இருக்கோ அந்த டைரக்ஷன்லேயே நீங்கள் பஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் எல்லாம் ஒரே டைரக்ஷனில் போகும். மேக்ஸிமம் பவர் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, யூஸ்வலாக பஞ்ச் எங்கேருந்து வருதுன்னா இந்த ஹிப் ரொட்டேஷன் தான். இந்த ஹிப் ரொட்டேஷனில் ஃபஸ்ட்டு இப்படி நிற்கும் போது வெயிட் பேக் ஃபுட்டில் இருக்கும். ஓகே, பேக் ஃபுட்லேருந்து நீங்கள் கிராஸ் அடிக்கும் போது வெயிட்டை எப்படி ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஷிஃப்ட் பண்ணுறீங்க பேசிக்லி. ஓகே, இந்த வெயிட் ஷிஃப்ட் இந்த கால்லேருந்து இந்த காலில் புஷ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு பவர் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இங்கே இருக்கேன் ஃபைட்டிங் ஸ்டான்ஸில், கார்டு வச்சுருக்கேன். ஐ டர்ன் அண்ட் பூம். இந்த முடிக்கும் போது நீங்கள் இப்படி இருக்கணும். சேம் லுக் அட் திஸ். இந்த ஷோல்டர் இஸ் ப்ரொடெக்டிங் மை சின். நான் இப்படி டர்ன் பண்ணி கூட பண்ணி காட்டுறேன். இந்த ஷோல்டர் இஸ் ப்ரொடெக்டிங் மை சின். எல்போ நல்லா ரைஸ்டாக வச்சுருக்கேன். நான் பஞ்சிங் ஹேண்ட் இஸ் ஆன் மை ஃபேஸ் and knuckles pointing towards the target. Okay, next cross மூமெண்ட்டோட எப்படி பண்ணுறது அப்படின்னு. லெஃப்ட் ஃபுட்டில் ஸ்டெப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைரெக்டாக யூ கேன் த்ரோ இட் லைக் திஸ். ஓகே, யூ கம் பேக். ஸ்டெப் பண்ணும்போது பஞ்சு லேண்ட் ஆகுது, பேக் ஃபுட்டையும் டர்ன் பண்ணுறேன். அவ்வளோதான், வெயிட் ஷிஃப்ட் ஆகுது ஃப்ரண்ட் லெக்கில். அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு கம் பேக். பின்னாடி ஸ்டெப் பண்ணும்போது இந்த காலில் டைரெக்டாக யூ த்ரோ த கிராஸ் லைக் திஸ் அண்ட் யூ கேன் கம் பேக். நெக்ஸ்ட்டு லெஃப்டில் ஸ்டெப் பண்ணும்போது பூம், இப்போ ஹெட் வில் கோ ஆஃப் த சென்டர் லைன். ஆப்போனன்ட் பஞ்ச் இப்படி போயிடும். அதே சமயம் யூ கேன் த்ரோ யுவர் பஞ்ச் அஸ் வெல் அண்ட் தென் யூ கம் பேக். நெக்ஸ்ட் ரைட்டில் ஸ்டெப் பண்ணும்போது இந்த சைடு உங்கள் ஹெட் போயிடும். யூ த்ரோ த பஞ்ச் அண்ட் தென் யூ கம் பேக். இது பண்ணும்போது ஜஸ்ட் ரிமெம்பர் டு ப்ரீத் அவுட் அண்ட் தென் அடிச்சுட்டு போன ஸ்பீட்லேயே திரும்ப புல் இட் பேக் டு யுவர் ஃபேஸ். சேம், அவாய்ட் திஸ் மிஸ்டேக். இங்கே அடிச்சுட்டு இப்படி கீழே வரா மாதிரி அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே,
இது சிங்கிள் லெக் ஃபுட் ஒர்க்கில் உங்களோட கிராஸ். நெக்ஸ்ட்டு டபுள் லெக் ஃபுட் ஒர்க்கில் இங்கே இருக்கோம். ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டெப். நான் சொன்ன மாதிரி கையும் காலையும் மேட்ச் பண்ணுறோம். இந்த கால் வரும்போது பூம் டைரெக்டாக ஸ்டெப் பண்ணி பஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஐ வில் ஷோ அகேன். இங்கே இருக்கேன், சின்னதாக தான் ஸ்டெப் எடுக்கிறேன். பூம். when I throw this, இந்த கால் ஃபுல்லாக டேர்ன் ஆகிருக்கு. ஹிப்பு இங்கே இருந்த ஹிப் இங்கே வரைக்கும் வந்துருச்சு. வெயிட் பேக் ஃபுட்லேருந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் லோட் ஆயிடுச்சு. ஓகே, ஃப்ரண்ட் ஃபுட்டில் லோட் ஆகிட்டு பூம், ஐ எம் ஃபுல்லி எக்ஸ்டெண்டிங் மை பஞ்ச், புல்லிங் திஸ் ஷோல்டர் பேக். தென் when I go back, I go back into my fighting stance. அதாவது பின்னாடி போகும்போது நான் இப்படி நிற்கலை, இதுக்கப்புறம் ஸ்கொயர்டாக ஃபுல்லாக இங்கே வரைக்கும் பின்னாடி போயிட்டு என்னோட ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் நான் டேர்ன் ஆகிடுறேன். ஓகே, ஸோ வைல் ஸ்டெப்பிங் ஃபார்வர்ட், லெஃப்ட் ஃபுட் ஃபர்ஸ்ட், ரைட் லெக் லேண்ட் ஆகும்போது டைரெக்டாக டேர்ன் பண்ணி ஐ எம் த்ரோயிங் மை கிராஸ் அண்ட் தென் ஐ கோ பேக். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பின்னாடி ஸ்டெப் பண்ணும்போது இந்த கால் தான் ஃபஸ்ட்டு போகும். கரெக்டாக? ஸோ டைரெக்டாக யூ கேன் த்ரோ த பஞ்ச், பூம், அண்ட் தென் இந்த கால் பின்னாடி வரும்போது யூ ஜஸ்ட் புல் இட் பேக். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மூவிங் டு த லெஃப்ட், ஸ்டெப், பஞ்ச், கம் பேக். மூவிங் டு த ரைட், ஸ்டெப் பண்ணும்போதே பஞ்ச், ஏன்னா ஃபஸ்ட்டு ரைட் லெக். கரெக்டாக? அண்ட் தென் ஆஸ் யூ பிரிங் த லெஃப்ட் லெக் யூ கேன் புல் இட் பேக். இது ஆல் 4 டைரக்ஷன்ஸில் யூ ஆர் லேர்னிங் டு த்ரோ த கிராஸ். ஃபஸ்ட்டு ஆன் த ஸ்பாட் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஆல் 4 டைரக்ஷன்ஸ்லையும் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வி வில் கோ ஃபார் கிராஸ் டு த பாடி. கிராஸ் டு த பாடி அடிக்கும் போது சேம் ஜாபில் ஃபாலோ பண்ண அதே பிரின்சிபல். கீழே உட்கார போகிறீங்க அண்ட் யூஆர் கோயிங் டு டேக் யர் ஹெட் ஆஃப் த சென்டர் லைன். ஓகே, இங்கே இருக்கோம். இங்கேருந்து when you're going to throw the cross to the body, boom, you sit down, duck. அதாவது ஆப்போனன்ட் பஞ்ச் இன்கேஸ் த்ரோ பண்ணுறாங்கன்னா அது உங்கள் மண்டைக்கு மேலே இப்படி தேய்ச்சிட்டு போகிற மாதிரி. ஓகே, சிட், த்ரோ இட், டேக் யர் ஹெட் ஆஃப் த சென்டர் லைன் அஸ் வெல். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கை வந்து இஸ் parallel டு த கிரவுண்ட். இந்த பொசிஷனில் லன்ஸ் டவுனாக உட்காந்து டேர்ன் பண்ணும் போது தான் யூ கேன் ஜென்ரேட் மேக்ஸிமம் பவர். ஓகே, நேராக நின்று வெறும் இப்படி பண்ணால் பவர் ஜென்ரேட் ஆகாது. ஆல்சோ லீவ்ஸ் யர் சின் ஓப்பன். ஸோ கீழே உட்காந்து அவ்வளோதான். திஸ் இஸ் கிராஸ் டு த பாடி. கிராஸ் டு த பாடி ஸ்டெப் இன் பண்ணும்போது லெஃப்ட் லெக்கில் உட்காந்து பூம், யூ கேன் ஜஸ்ட் த்ரோ இட் லைக் திஸ். சின்ன ஸ்டெப், தட்ஸ் இட். ஓகே, ஸ்டெப் பேக் பண்ணும் போதும் பண்ணலாம். அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் காமனாக, பட் ஜஸ்ட் ஐ ஷோ யூ. பின்னாடி இங்கே ஸ்டெப் பண்ணும்போது டைரெக்டாக யூ சிட் அண்ட் யூ த்ரோ, யூ சிட் அண்ட் யூ த்ரோ. லெஃப்டில் ஸ்டெப் பண்ணும்போது தட்ஸ் இட். தென் ரைட்டில் ஸ்டெப் பண்ணும்போது யூ த்ரோ இட் லைக் திஸ். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு டபுள் லெக் ஃபுட் ஒர்க். இங்கேருந்து முன்னாடி போகும்போது யூ ஸ்டெப், இங்கே காலில் ஸ்டெப் அண்ட் பூம், உட்காந்து யூ கோயிங் டு த்ரோ த பஞ்ச். இங்கே இருக்கும், பூம், அவ்வளோதான். சேம் அதே பின்னாடி ஸ்டெப் பண்ணுறோம், தென் இந்த காலை புல் பண்ணுறோம். அவ்வளோதான். ரைட்டில் ஸ்டெப் பண்ணும்போது யூ ஜஸ்ட் கோயிங் டு த்ரோ த பஞ்ச். தட்ஸ் இட். இந்த சைட் போகும்போது அவ்வளோதான். சிம்பிள். ஓகே, இங்கேயும் ஆல் 4 டைரக்ஷன்ஸில் மூவ் பண்ணும்போது எப்படி பஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம். ஜென்ரலாக ஃபார்வர்டில் போகும்போது யூஸ் பண்ணுறது தான் மெயின் இந்த மாதிரி பாடி ஷாட்ஸ் எல்லாத்துக்குமே. ஓகே, மற்றதெல்லாம் சும்மா ரிதம்காக ஜென்ரலாக யூஆர் லேர்னிங் எப்படி ஸ்டெப் பண்ணி எப்படி பஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கோஆர்டினேஷனுக்காகவும் ரிதம்காகவும் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, கரண்ட் போயிட்டு வந்ததுனால இப்போ லைட்டிங் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ வி வில் கண்டினியூ வித் த வீடியோ. நெக்ஸ்ட்டு we are going to look at left hook. ஓகே, லெஃப்ட் ஹுக் டெக்னிக்கு சேம் கற்றுக்கும் போது we will go back into our squared stance. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பஞ்சோட மெக்கானிக்ஸ் வெரி சிம்பிள். ஜாபுக்கு போகிற மாதிரியே போகிறீங்க, ஆனால் லாஸ்ட்டில் யூஆர் கோயிங் டு டேர்ன் யுவர் ஹேண்ட் லைக் திஸ். லைட்டாக யூ கேன் புட் த ஹேண்ட் அவுட். கொஞ்சம் இங்கேருந்து ஷோல்டர் வெளியே போட்டு யூ கேன் டேர்ன் இட் லைக் திஸ். ஓகே, நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது எப்போ யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிடுறேன். ஒரு ஆப்போனண்ட் இப்படி டைட்டாக கார்டு வச்சுருக்காங்க ஃபைட்டிங் ஸ்டான்ஸில், டைட்டாக இங்கே சென்டரில் ஃபுல்லாக ஹை கார்டு இப்படி வச்சுருக்காங்கன்னா யூஸ்வலாக தேர் சைட்ஸ் வில் பி ஓப்பன். ஸோ அவங்கள சைடில் அட்டாக் பண்ணுறதுக்காக இதை ரொட்டேஷனல் பஞ்சுன்னு சொல்லுவோம். இங்கேருந்து பஞ்ச் பேசிக்லி பார்க்க இப்படி இருக்கும். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். சேம் ஸ்கொயர் ஸ்டான்ஸில் இருக்கும். ஹேண்ட் மூவ்மெண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்லைட்லி ஓப்பன் அப் அண்ட் தென் பூம். நீங்கள் பஞ்ச் முடிக்கும் போது உங்கள் 4 ஆர்ம் ஆல்மோஸ்ட் உங்கள் கண்ணை மறைச்சிடணும், அந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ லைட்டாக கீழே பண்ணுறேன் ஸோ தட் ஐ கேன் ஸ்டில் see you guys. ஓகேயா, இங்கேருந்து பூம், யூ கம் லைக் திஸ். ஹேண்ட் 90 டிகிரியில் ஃபேஸ் பண்ணோம். இந்த சைடு எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஆப்போனன்ட் தலை இங்கே இருக்குன்னா தலையை தாண்டி நீங்கள் இப்படி பஞ்ச் பண்ணுற மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த ஷோல்டர் கிட்ட பஞ்ச் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, யூஆர் ஹியர். இங்கேருந்து பூம்,
யூ கம் லைக் திஸ். வேறு எதுவுமே ரொட்டேட் பண்ணல, எதுவுமே பண்ணல, வெறும் ஹேண்ட் மட்டும் இங்கேருந்து போயிட்டு இப்படி வருது. ஓகே, திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 இஸ் ஆப்வியஸ்லி ரொட்டேஷன். ஓகே, உங்கள் ஷோல்டர் ரொட்டேட் பண்ணுறீங்க அண்ட் ஹிப்பையும் ரொட்டேட் பண்ண போகிறீங்க காலோட சேர்த்து. ஓகே, யூர் ஹியர் உங்கள் ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸில் இங்கேருந்து பூம் பூம் பூம். ஓகே, மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கை இப்படி சுற்றக்கூடாது. ஓகே, கை வெளியிலேருந்து இப்படி ஓப்பன் ஆகி வரவே தேவையில்ல. பவர் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது வந்து வெறும் இந்த ரொட்டேஷன்லேயே பண்ணிடலாம். ஓகே, யூர் ஹியர் பூம் பூம் பூம். ஓகே, ஸ்டெப் 3 ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்லேருந்து எப்படி இப்போ பண்ணணும்? சேம் மூமெண்ட். இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறீங்க, லைட்டாக ஓப்பன் பண்ணி யூ ஜஸ்ட் கோயிங் டு டர்ன் யுவர் பஞ்ச் லைக் திஸ். அதே ஷோல்டர் ரொட்டேஷன், ஹிப் ரொட்டேஷன். நீங்கள் காலும் வேணுன்னா பிவட் பண்ணலாம், சில பேர் பிவட் பண்ணாமலும் த்ரோ பண்ணுவாங்க. நான் ரெண்டுமே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, மெயினாக என்னென்னா பவர் வேணும்னா லெஃப்ட் லெக்லேருந்து ரைட் லெக்கில் யூஆர் கோயிங் டு ஷிஃப்ட் யுவர் வெயிட் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி. ஸோ ஐல் ஜஸ்ட் ஷோ யூ நவ். பூம் பூம் பூம். பஞ்ச் ஃபினிஷ் பண்ணும் போது இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர் வரைக்கும் அக்ராஸ் மை ஹெட் இங்கே வரைக்கும் நான் பஞ்ச் பண்ணுறேன். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நம்ம வீடியோ எண்டில் வரும்போது இன்னும் நிறைய அட்வான்ஸ் வேரியேஷன்ஸ்லாம் பார்ப்போம். பட் பேசிக்கில் வந்து 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. யூரோப்பியன் ஹுக் அண்ட் அமெரிக்கன் ஹுக் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் அப்படின்னா பாம் ஃபேஸிங் டவுன், இந்த மாதிரி. ஓகே, சோவியட் ஹுக்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இதை லாங் ரேஞ்சில் யூஸ் பண்ணுறது மச் பெட்டர் அண்ட் ஆர் மிட் ரேஞ்ச்லேயும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அமெரிக்கன் ஹுக்குங்கிறது ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும், அதாவது டீ கப் பிடிக்கிற மாதிரி தம் ஃபேஸிங் அப் இப்படி சொல்லுவாங்க. யூர் ஹியர் அண்ட் யூ த்ரோ த ஹுக் லைக் திஸ். இது எல்லாமே பண்ணும்போது ரிமெம்பர் சேம் ஷோல்டர் வில் கம், ப்ரொடெக்ட் த சின். இப்படி வச்சாலும் சரி, இப்படி வச்சாலும் சரி, ஹேண்ட் அட் 90 degrees. ஓகே, இதோட டிஃபரன்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஆப்பனன்ட் லாங்காக இருக்கான், அவனை இப்படி அடிக்கும் போது என் கை ஓப்பன் ஆயிடுது, ஸ்லாப் மாதிரி ஆயிடுதுல, அது ஃபவுல் யூஸ்வலாக, அதனால அடிக்க முடியாது. அப்போது we throw the Soviet hook. இங்கேருந்து இப்படி த்ரோ பண்ணுவோம். ஓகே, இந்த 90 degreesன்னு சொல்லுவோம். இது தியரட்டிக்கலி 90 degreesல நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். பட் டிபெண்டிங் ஆன் ஃபைட் செனாரியோ இட் வில் ஸ்லைட்லி சேஞ்ச். ஆப்பனன்ட் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, அவங்கள அடிக்கணும்னா அப்போது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னா யூ வில் த்ரோ அட் 90 degrees. ஓகே, லாங் ரேஞ்சில் பவர்ஃபுல்லாக யூ கேன் த்ரோ த பஞ்ச், நக்கிலும் லேண்ட் பண்ண முடியும். ஓகே, இங்கே அமெரிக்கன் ஹுக் நெக்ஸ்ட்டு இப்படி அடிக்கும் போது யூஸ்வலாக க்ளோஸ் ரேஞ்சில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹுக், ஏன்னா ஜஸ்ட் பாடியை மட்டும் இப்படி டர்ன் பண்ணால் போதும். அண்ட் வெரி பவர்ஃபுல் ஆல்சோ. இதுவும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஹுக். ஓகே, ஸோ இப்போ டெக்னிக் வெரி சிம்பிள். கையை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க, யூ கம், யூ ஃபினிஷ் அட் 90 degrees. இதுவாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபோர் ஆர்ம் வந்து உங்கள் கண்ணை மறைக்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. சேம் மூமெண்ட், இங்கேருந்து டர்ன் யுவர் ஹிப்ஸ், ஷோல்டர்ஸ் எல்லாமே அண்ட் ஃபினிஷ் திஸ் சைட். பின்னாடி வரும்போது இப்படியே நீங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக யூ கேன் ஜஸ்ட் கம் லைக் திஸ். ஷார்ட்டாக யூ கேன் ஃபினிஷ் இட் லைக் திஸ். சில பேர் இப்படி முடிச்சுட்டு ஒரு ரோலோடையும் ஃபினிஷ் பண்ணுவாங்க, அது அப் டு யூ. பட் கை வந்து ஷுட் கம் பேக் டு த கார்ட். ஓகே, ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த ஹுக் எப்படி த்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். யூஸ்வலாக நீங்கள் ஹுக் அடிக்கும் போது அதை பவர்ஃபுல்லாக அடிக்கிறதுக்காக அதை லோட் பண்ணணும். ஓகே, லோட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்லிப், சின்னதாக ஒரு ஸ்லிப் மாதிரி பண்ண போகிறோம். இந்த ஸ்லிப் பண்ணும்போது நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஹிப்பை லோட் பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? இப்படி சிட் டவுன் அ லிட்டில், புஷ் திஸ் ஹிப் பேக். அதாவது இந்த ஹிப்பை எப்படி பின்னாடி தள்ளுறீங்க, ஹெட் ஆஃப் த சென்டர் லைன் இப்படி உட்காடுறீங்க. ஓகே, ஸ்லிப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் லெஃப்ட் ஹிப் லோட் ஆயிடுது. இங்கேருந்து சேம் மூமெண்ட் இப்படி மேலே வரும்போது பூம், யூஆர் கோயிங் டு த்ரோ யுவர் பஞ்ச். அவ்வளோதான், சிம்பிள். ஹேண்ட் மூமெண்ட் மாறவே இல்லை. இங்கே வந்துட்டு இப்படி கை சுத்தாதீங்க. ஓகே, யூ சிட், இங்கேருந்து ஓப்பன் அப் ஸ்லோலி, பூம், கம் அண்ட் ஃபினிஷ் த பஞ்ச். ஒரே ஃப்ளோவில் பண்ணும்போது இட் வில் லுக் லைக் திஸ். அவ்வளோதான். ஓகேயா, சிம்பிள். இப்போது அந்த லீட் ஃபுட்டை பற்றி நான் சொல்கிறேன். யூஸ்வலாக சம் பீப்புள் தே டூ திஸ். காலை எப்படி டேர்ன் பண்ணுவாங்க. சில பேர் காலை டேர்ன் பண்ணாமல் இப்படியே த்ரோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ யூ கேன் ஃபிகர் இட் அவுட், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு. நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். சில டைம் மூமெண்ட்டோடு பண்ணும் போது நான் வந்து காலை திருப்பாமல் ஐ ஜஸ்ட் த்ரோ இட் லைக் திஸ்.
ஆன் த ஸ்பாட்லேருந்து த்ரோ பண்ணுறேன்னா ஐ லைக் டு டர்ன் இட் அ லிட்டில் பிட் ஸோ தட் எனக்கு எக்ஸ்ட்ரா ரொட்டேஷன் இருக்குது, வெயிட்டை பேக் ஃபுட்டில் ஈஸியாக போட முடியுது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இம்பார்ட்டண்ட். ஸ்லிப் பண்ணுறீங்க, ஆஸ் யூ த்ரோ த பஞ்ச் உங்கள் ரைட் ஹேண்ட் ஷுட் பி ஸ்டக் ஹியர் அண்ட் என்னோட வெயிட் வந்து இப்போது பேக் ஃபுட்டில் வந்துருச்சு. ஓகே, ஃப்ரண்ட் ஃபுட்டில் இப்படி இல்லை, வெயிட்டு முன்னாடி விழலை, நான் வெயிட் இஸ் ஆன் த பேக் ஃபுட் ஓவர் ஹியர். ஓகே, வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு இப்படி ஸ்லிப் பண்ணுறோம், லைட்டாக உட்காடுறீங்க, லோட் திஸ் ஹிப், இங்கேருந்து பூம், ஃபினிஷ் லைக் திஸ். ஓகே, இப்போ நான் கால் டேர்ன் பண்ணியிருக்கேன். கால் டேர்ன் பண்ணலன்னா வெறும் இந்த நீயை மட்டும் லைட்டாக இப்படி ஜஸ்ட்டு டேர்ன் பண்ணி வெயிட்டை நீங்கள் பேக் ஃபுட்டில் போட்டு கொலாப்ஸ் பண்ணலாம். இது நீ கொலாப்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. லைட்டாக ஜஸ்ட் இந்த முட்டியை மட்டும் இப்படி பண்ணுறீங்க, காலை பிவட் பண்ணாமல். பட் வெயிட் வந்து பேக் ஃபுட்டில் ஷிஃப்ட் பண்ணுறீங்க. அகேன் இந்த வெயிட் ஷிஃப்ட்டில் தான் உங்களுக்கு பவர் வருது. ஓகே, ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் இருக்கோம், ஸ்லிப் பண்ணுறோம், லோட் பண்ணி பூம், we are going to throw it like this. ஓகே, இப்போது ஸ்டெப்போடு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சேம் ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் இருக்கும். இப்போ ஸ்டெப் ஃபார்வர்ட், அவ்வளோதான். ஓகே, டேரெக்டாக யூ கேன் லோட் லைக் திஸ். ஃபஸ்ட்டே ஸ்லிப் பண்ணி லோட் பண்ணலாம், தென் ஸ்டெப் பண்ணும் போது இப்படியே கூட நீங்கள் பஞ்ச் த்ரோ பண்ணலாம். நத்திங் ராங் வித் தட். ஆர் ஸ்டெப் அண்ட் ஸ்லிப் லோட் லைக் திஸ், தென் யூ கேன் த்ரோ இட். எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். சேம். ஆனால் கால் லேண்ட் பண்ணும் போது நீங்கள் பஞ்ச் லேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக யூர் ஹியர், ஃபஸ்ட்டே லோட் பண்ணிடுறோம், ஸ்டெப் லைக் திஸ், த்ரோ த பஞ்ச். ஈவன் தோ நீங்கள் முன்னாடி ஸ்டெப் பண்ணாலும் வெயிட் லைட்டாக பேக் ஃபுட்டில் தான் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க. ஓகே, இங்கே இருக்கோம், ஷிஃப்ட் பண்ணி தான் நீங்கள் பஞ்ச் த்ரோ பண்ணுறீங்க. ஒன்ஸ் யூ ஃபினிஷ் தட் யூ கேன் கம் பேக். பேக்கில் ஸ்டெப் பண்ணும் போது சேம், இங்கே இருக்கோம், சி வெயிட் பின்னாடி காலில் தான் இருக்குது, பூம், ஐ ஃபினிஷ் த பஞ்ச், ஐ ஃபினிஷ் த பஞ்ச், ஐ ஃபினிஷ் த பஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்டில் ஸ்டெப் பண்ணும்போது யூ த்ரோ இட் லைக் திஸ் அண்ட் தென் யூ கம் பேக், யூ கம் பேக். கால் லெஃப்டில் ஷிஃப்ட் ஆகுது, வெயிட்டை போடுறோம், யூ த்ரோ த பஞ்ச், யூ கம் பேக். நெக்ஸ்ட்டு ரைட்டில் ஸ்டெப் பண்ணும்போது இந்த கால் லேண்ட் ஆகும் போது ஐம் த்ரோயிங் த சேம் பஞ்ச், ஐம் கம்மிங் பேக், த்ரோ த சேம் பஞ்ச், ஐம் கம்மிங் பேக். பேசிக்ஸ் வந்து வெரி சிம்பிள் தான். லோட் பண்ணுறோம், வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணுறோம், we are throwing the punch. ஹேண்ட் வந்து இந்த 90 டிகிரி முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இது உங்களோட லெஃப்ட் ஹுக். நெக்ஸ்ட்டு வில் கோ ஃபார் த ரைட் ஹுக். சேம் லாஜிக். கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து ஹேண்ட் மூமெண்ட் அலோன், boom, you go in the shoulder வரைக்கும், you can throw the punch, finish it, come back, hand 90 degrees, in the hand on the face, hand 90 degrees, knuckles pointing towards the target. Target ஓட head இங்க இருக்கு for example னா லைட்டா you go through like this. அதனால தான் இந்த ஆப்போசிட் ஷோல்டர் வரைக்கும்னு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்தேன். ஓகே, பஞ்சை இங்கே நிறுத்தாதீங்க, go all the way. ஓகே, ஸ்டெப் 2 ரொட்டேஷன், ஹிப் அண்ட் லெக்கு ஷோல்டர் மூணுமே சேர்த்து ரொட்டேட் பண்ணுறோம். ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் இருக்கும், இங்கேருந்து பூம் பூம், தட்ஸ் இட். ஓகே, ஸ்டெப் 3 கெட் இன்டு யுவர் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். சாரி, லாஸ்ட்டில் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்னு சொல்லியிருந்தேன், ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து பண்ணுறோம். ஸ்டெப் 3 வந்து ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்லேருந்து சேம் மூமெண்ட். இப்போ நம்ம த்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி we're going to lighta slip like this and load, same thing, but as you finish the punch, boom, you come like this. Okay, அதே தான் கால் டர்ன் பண்ணுறேன், கிராஸ்க்கு டர்ன் பண்ணுற மாதிரியே, and you finish the punch here, you go back. ஓகே, டேரெக்டாக இப்போ நான் ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் இருக்கேன்ல, இங்கேருந்து இப்படியே கூட த்ரோ பண்ணலாம், நத்திங் ராங். ஓகே, இப்படியும் த்ரோ பண்ணலாம், இல்லைனா ஸ்லிப் பண்ணி இப்படியும் த்ரோ பண்ணலாம். இந்த ஸ்லிப் எதுக்கு பண்ணுறோன்னா உங்களுக்கு வெயிட் ஷிஃப்ட் கற்றுக்கிறதுக்கு, ஆஸ் அ பிகினர் வெயிட் ஷிஃப்ட் கற்றுக்கிறதுக்காக. இப்படி ஸ்லிப் பண்ணும்போது வெயிட் இந்த காலில் போயிடுது, பேக் ஃபுட்டில். இங்கேருந்து நீங்கள் பஞ்சை இப்படி ரிலீஸ் பண்ணும்போது யூ லேர்ன் டு ஷிஃப்ட் த வெயிட் ஃப்ரம் த பேக் ஃபுட் ஆன் டு த ஃப்ரண்ட் ஃபுட். பின்னாடி காலிலேருந்து முன்னாடி காலில் வெயிட்டை ஷிஃப்ட் பண்ண கற்றுக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ பேசிக்காக பண்ணும்போது ஆல்வேஸ் டூ திஸ். லெஃப்ட்னா ஸ்லிப், த்ரோ த ஹுக். ரைட் சைட்னா ஸ்லிப், த்ரோ த ஹுக். கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு அந்த மூமெண்ட் வெயிட் ஷிஃப்ட் கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா டேரெக்டாக இங்கேருந்தே. ஆனால் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் எப்படி ஷோல்டரை பின்னாடி போட்டு லோட் பண்ணுறேன், கரெக்டாக ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்லேருந்து லோட் பண்ணுறேன். இந்த ரொட்டேஷன் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஷிஃப்ட் பண்ண தெரியுதோ
அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக வந்துடும் பஞ்சு. பேக் ஃபுட்டில் பண்ணும்போதும் சேம், நீங்கள் இப்படி ஸ்லிப் பண்ணாமல் டேரெக்டாக ஜஸ்ட் பூம் பூம் இப்படி கூட த்ரோ பண்ணலாம். ஓகே, ஆனால் ஆஸ் அ பிகினர் லேர்ன் டு ஸ்லிப், லோட் த வெயிட் பேக் ஃபுட்டில், இந்த ஷோல்டர் பின்னாடி போயிடுது, அண்ட் தென் பூம் யூ கம் அண்ட் யூ ஃபினிஷ் த பஞ்ச் and then you can come back to your guard. Okay, இதை இப்போ நம்ம வந்து மூமெண்ட்டோட பார்க்க போகிறோம். ரைட் ஹுக் வெரி ஈஸி. ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஸ்டெப் பண்ணும்போது அவ்வளோதான், கம் பேக், தட்ஸ் இட். பேக் ஃபுட்டில் ஸ்டெப் பண்ணும்போது இன்னும் ஈஸி. லைட்டாக பின்னாடி உட்காடுறீங்க, பூம் பூம் பூம், கம் பேக். லெஃப்டில் ஸ்டெப் பண்ணும்போது இது பயங்கர பவர்ஃபுல்லாக நீங்கள் த்ரோ பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இந்த காலில் தான் நீங்கள் வெயிட் ஷிஃப்ட் பண்ணணும் கரெக்டாக. இந்த காலில் ஆல்மோஸ்ட் விழற மாதிரி டேக் யர் ஹெட் ஆஃப் த சென்டர் லைன், பூம், பிக் ஷாட் யூ கேன் த்ரோ. ஓகே, பூம். சேம் ரைட்டில் ஸ்டெப் பண்ணும்போது வெயிட் நல்லா ஷிஃப்ட் பண்ணுறோம். இந்த ரைட்டில் ஸ்டெப் பண்ணும்போது மட்டும் வெயிட் பேக் ஃபுட்டில் இருக்கும். யூ த்ரோ இட் லைக் திஸ் அண்ட் தென் யூ கம் பேக் டு யர் ஸ்டான்ஸ். ஓகே, ரைட் ஹுக் வந்து பின்னாடியிலேருந்து வர பஞ்சு நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி வரதுனால யூஸ்வலாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த பஞ்செலாம் நீங்கள் செட்டப் பண்ணணும். எப்பயுமே ஜாப் லெஃப்ட் ஹேண்டை வச்சு செட்டப் பண்ணி ஒரு காம்பினேஷன் நடுவில் ஆப்பனண்ட்டை பிளைண்ட் பண்ணி மறைச்சிட்டு தென் யூ கேன் கம் அண்ட் த்ரோ. டேரெக்டாக இங்கே ஆப்பனண்ட்டும் நீங்களும் நிற்கும் போது அப்படியே இப்படி உங்களால் த்ரோ பண்ண முடியாது, பிகாஸ் த பஞ்ச் இஸ் எ லிட்டில் ஸ்லோ. ஸோ யூ நீட் டு செட் இட் அப் வித் த லீட் ஹேண்ட் அண்ட் தென் பூம் throw your punches. Okay, next we will go for body hooks. Okay, very simple. fighting stance ல இருக்கீங்க, பாடியில் ஹுக் எப்படி அடிக்கிறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். பேசிக் சேம் தான். you are going to slip the same way ஹெட்டுக்கு பண்ண மாதிரியே பாடியில் த்ரோ பண்ணும்போது மேலே வராமல் ஜஸ்ட்டு கீழே உட்காந்துட்டே பூம், you are going to shift your weight and throw the punch to the body. வெயிட்டை நல்லா இப்படி பேக் ஃபுட்டில் ஷிஃப்ட் பண்ணி பூம் பூம், பேக்கில் ஷிஃப்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் என்னோட சென்டர் ஆஃப் த பாடி வரைக்கும் நான் பஞ்சை இப்படி வைக்கிறேன். அண்ட் தென் ஐம் கோயிங் டு ஸ்டாப் த பஞ்ச் அண்ட் கம் பேக். ஓகே, உங்கள் பாடி அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த ஹைட்டில் நீங்கள் பஞ்ச் பண்ண போகிற மாதிரி ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் இருக்கீங்க. யூ த்ரோ ஹியர் அண்ட் தென் யூ கம் பேக். இது பண்ணும்போதும் இந்த ஷீல்டு ஷோல்டரை வச்சு சின்ன ஸ்டில் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் ஐம் கோயிங் டு கம் பேக், பட் ஐம் ஸ்டில் சிட்டிங். ஓகே, கீழே உட்காந்தே தான் நான் பஞ்ச் பண்ணுறேன். மேலே இப்படி டாலாக நின்றுட்டு இப்படி பஞ்ச் பண்ணாதீங்க. ஓகே, இட் லீவ்ஸ் யூ கம்ப்ளீட்லி ஓப்பன். கொஞ்சம் நல்லா உட்காந்து தரையோடு உட்காந்து பூம், யூ கோயிங் டு த்ரோ த பாடி ஷாட். ஓகே, கீழே வந்து யூஸ்வலாக இந்த ஹுக் த்ரோ பண்ண மாட்டாங்க, பட் ஆமேச்சர் பாக்ஸிங்கில் சில உஸ்பெக் பாக்ஸர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் ஹுக்கை த்ரோ பண்ணுவாங்க. கீழே அடிக்கும் போது இட் இஸ் பெட்டர் டு ஹிட் இட் லைக் திஸ். அவங்க ஆப்பனண்ட்டோட எல்போ இருக்குல்ல, எல்போவில் படாமல் யூ கேன் ட்ரை டு லைக் ஹிட் லைக் திஸ். பட் நிறைய பேர் இப்படியும் த்ரோ பண்ணுறாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் காமனாக அடிக்கிறது இதுதான். ஸோ இதை நீங்கள் வந்து ரொம்ப லாங்லேருந்து த்ரோ பண்ண முடியாது, கொஞ்சம் கிட்ட க்ளோஸ் ரேஞ்சில் இல்லை மிட் ரேஞ்சில் காம்போஸ்க்கு நடுவில். ஃபார் எக்ஸாம்பிள் 1-2 அடிச்சுட்டு இந்த 2 அடிக்கும் போது கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு ஹுக் அடிச்சு கிராஸ் அடிச்சுட்டு யூ கேன் கோ அண்ட் த்ரோ த ஹுக் டு த பாடி. இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட், வெரி டேஞ்சரஸ் இஸ் த லெஃப்ட் ஹுக் டு த ஹெட் அண்ட் பாடி. யூஸ்வலாக ஆர்த்தடாக்ஸ் பாக்ஸர்ஸ் எல்லாமே அவங்களோட நாக் அவுட்ஸை வந்து ஸ்கோர் பண்ணுறது லெஃப்ட் ஹுக் டு த ஹெட் இல்லைனா லெஃப்ட் ஹுக் டு த பாடியிலேருந்து காமனாக பண்ணுவாங்க. கிராஸ் ஆல்சோ நிறைய பேர் பண்ணுவாங்க, பட் திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். நிறைய பேர் வந்து லிவர் ஷாட், எஸ்பெஷலி லிவரில் அடித்தா உங்கள் ஹோல் பாடி வந்து லைக் அப்படியே ஷட் டவுன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இமீடியட்டாக தேல் கோ ஆன் தேர் ஃபீட், கால்லாம் ஒர்க் ஆகிறது நின்றோம், அந்த மாதிரி இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ அதனால தான் ஆர்த்தடாக்ஸ் பாக்ஸர்ஸ் இருக்கும்போது இங்கே தே ஆல்வேஸ் ட்ரை டு ப்ரொடெக்ட் திஸ் சைட். சவுத் பாலில் இருக்கும் போது கூட சரி, அவங்க இந்த சைடு இருக்காங்க அப்படின்னா தே ஸ்டில் ட்ரை டு ப்ரொடெக்ட் திஸ் சைட். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹுக் டு த பாடி இஸ் அ வெரி டேஞ்சரஸ் பஞ்ச். இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே சவுத் பா பாக்ஸர்ஸ், உங்களுக்கு சேம் டெக்னிக் தான், டெக்னிக் எல்லாமே சேம், யூ வில் ஜஸ்ட் டூ இட் ஃப்ரம் த ஆப்போசிட் சைட், அவ்வளோதான். இப்போ ஆர்த்தடாக்ஸ் பாக்ஸர்ஸ்க்கு இது லெஃப்ட் ஹுக், அதாவது லீட் ஹுக்குன்னு சொல்லுவாங்க. இது லீட் ஹுக்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் வந்து லீட் ஹுக் ஆயிரும், இது வந்து பேக் ஹேண்ட், அதாவது இந்த ஹேண்ட் வந்து ரியர் ஹுக் ஆயிடும். ஆர்த்தடாக்ஸ் பாக்ஸர்ஸ்க்கு திஸ் வில் பி யுவர் லீட் ஹுக், திஸ் வில் பி யுவர் ரியர் ஹுக். ஓகே, நெக்ஸ்ட் வில் சி ரைட் ஹுக் டு த பாடி. சேம் டு சேம் லாஜிக். உட்காடுறீங்க, ஹெட் ஆஃப் த சென்டர் லைன், சிட், throw it to the body, come back up.
that's it, that's it, and then come back up. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுக்கு ஸ்டெப்போட நம்ம வந்து பண்ணி பார்ப்போம். தென் வில் கம் பேக் டு த ரைட் அண்ட் வி வில் கோ வித் ஃபுட் ஒர்க். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹுக் முன்னாடி ஸ்டெப் பண்ணி பஞ்ச் பண்ணும்போது யூஸ்வலாக இந்த பொசிஷனில் தான் இருப்போம், ஸ்லிப் பண்ணுற மாதிரி. இந்த பொசிஷனில் இருந்துட்டு பேம் யூ த்ரோ இட் லைக் திஸ், இங்கேருந்து பூம். ஓகே, இதில் ஸ்டெப் பண்ணி பண்ணுறதுனால உங்களால் வெயிட் ஷிஃப்ட் பண்ண முடியலனா கூட இட் இஸ் ஓகே. இந்த ரொட்டேஷன்லேயே யூ கேன் ஜென்ரேட் இனஃப் பவர். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பின்னாடி ஸ்டெப் பண்ணும்போது யூ த்ரோ லைக் திஸ், லெஃப்டில் ஸ்டெப் பண்ணும்போது யூ த்ரோ லைக் திஸ், ரைட்டில் ஸ்டெப் பண்ணும்போது யூ த்ரோ லைக் திஸ். அவ்வளோதான், சிம்பிள். சேம் வே ரைட் ஹூக் ஆல்சோ இப்போ ஸ்டெப்போடு பார்க்குறோம். இந்த காலில் ஸ்டெப் பண்ணும்போது பூம், சிட் டவுன், த்ரோ த பஞ்ச். ஓகே, இங்கே நேராக நின்றுட்டு டோன்ட் த்ரோ இட் லைக் திஸ், லீவ் யுவர் செல்ஃப் ஓப்பன், சிட் அ லிட்டில், ஹெட் ஆஃப் த சென்டர், பூம். நெக்ஸ்ட்டு பின்னாடி ஸ்டெப் பண்ணும்போது பூம், டு த லெஃப்ட் பூம், அண்ட் தென் டு த ரைட் பூம். அவ்வளோதான். ஓகே, இது வந்து உங்கள் பாடி ஷாட்ஸ் லெஃப்ட் ஹுக் அண்ட் ரைட் ஹுக் வித் ஆல் 4 ஸ்டெப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வில் மூவ் ஆன் டு அப்பர் கட்ஸ். அப்பர் கட்ஸோட பேசிக் வெரி சிமிலர் டு யுவர் லெஃப்ட் ஹுக் ஒன்லி. ஃபஸ்ட் நம்ம ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸில் போயிடுவோம். ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து வில் சி ஹவு டு டூ திஸ், தென் வில் கோ டு அவர் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். ஓகே, அப்பர் கட்டுங்கிற பஞ்சு பேசிக்லி கீழேருந்து மேலே போகிற பஞ்ச், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக யூ கேன் ட்ராப் யுவர் ஹேண்ட் லைக் திஸ். இங்கேருந்து பஞ்ச் வந்து ஒரு யூ ஷேப்பில் இப்படி கையை பெண்ட்டாக வச்சு மேலே எப்படி போகணும். இப்போ உங்கள் ஆப்போனன்ட் தலை இங்கே இருக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கிறீங்கன்னா இங்கேருந்து தலையை தாண்டி இப்படி மேலே போகிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா உங்கள் எல்போ நீங்கள் பஞ்சை ஃபினிஷ் பண்ணும்போது இட் ஷுட் பி இன்சைட் யுவர் பாடி. ஓகே, இந்த ஹேண்ட் வந்து நேராக இப்படி ஃபேஸ் பண்ணணும். இங்கேருந்து திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஓகே, இதில் காமன் மிஸ்டேக்ஸ் பீப்புள் என்ன பண்ணுறது வந்து இங்கேருந்து கை இவ்வளோ தூரம் கீழே போட்டுருவாங்க, இங்கேருந்து ஸ்லோவாக தே வில் கம் அப் லைக் திஸ், கையில் மட்டும் இப்படி வருவாங்க. ஓகே, பட் இட் ஷுட் நாட் கோ லைக் திஸ். லைட்டாக அடிக்கும் போது மட்டும் யூ கேன் ட்ராப் கொஞ்சம், பட் பஞ்ச் டைரெக்டாக இங்கேருந்து இப்படி வரணும். ஓகே, சில பேர் எல்போ இப்படி வச்சுப்பாங்க, இங்கேருந்து சைட்லேருந்து இப்படி வருவாங்க, பட் எல்போ ஷுட் பி இன்சைட் யுவர் பாடி வென் யூ ஃபினிஷ் த பஞ்ச். இந்த மாதிரி திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, உங்கள் ஹிப் அண்ட் ஷோல்டரை ரொட்டேட் பண்ணுறீங்க. யுவர் ஹியர் இங்கேருந்து ஓகே. ஸ்டெப் 3 வில் பி இன் யுவர் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். அகேன் ஹுக்குக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இங்கே லோட் பண்ணுறதுக்காக யூ ஸ்லிப் அண்ட் யூ லோட். You slip and you load, இங்கேருந்து boom. When you finish the punch, weight-ஐ பேக் லெக்கில் ஷிஃப்ட் பண்ணுறீங்க. See, elbow வந்து பாடிக்குள்ளே இருக்குது கரெக்டாக, and punch goes over the head like this. You're here. Same. இந்த ஷோல்டரை பின்னாடி இப்படி புல் பண்ணுறோம், weight பேக் லெக்கில் ஷிஃப்ட் பண்ணுறோம், and then you throw the punch over here. Okay, this is on the spot. அப்பர் கட்ஸ், ஸ்லிப், லோட். ஓகே, இந்த காலில் இப்போ வெயிட் இருக்குது, இங்கேருந்து மேலே. அடிக்கும் போது தான் நான் லைட்டாக கை மட்டும் கொஞ்சம் கீழே வருது இப்படி, அண்ட் தென் ஐம் ஜஸ்ட் டைரக்ட்லி புட்டிங் இட் அப் லைக் திஸ், ஷிஃப்டிங் த வெயிட் ஆன் டு மை பேக் ஃபுட், எல்போஸ் இன்சைட் மை பாடி. கரெக்டாக? சில காமன் மிஸ்டேக்ஸ், இந்த கை ட்ராப் பண்ணுறது ஆப்வியஸ்லி தட் இஸ் தேர். இல்லைனா பஞ்சில் மட்டும் இதை லோட் பண்ணாமல் இப்படி ஆரம்பிச்சிருவாங்க. இது பேர் டெலிகிராஃபிங்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து வருது அப்படின்னா உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு தெரிஞ்சிடும் இங்கே தான் பஞ்ச் வருதுன்னு. ஸோ வில் நாட் பி ஏபிள் டு லேண்ட் இட். இப்படி அடிப்பாங்க. இல்லைனா சில பேர் கீழே இருந்துட்டு இப்படி அடிக்க பார்ப்பாங்க. இப்படி பண்ணும்போது வெயிட் ஷிஃப்டே இல்லைனா பவரே இருக்காது, லோடே இருக்காது பஞ்சில். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஷிஃப்ட் யுவர் வெயிட், ஸ்லிப் ஹியர், இங்கேருந்து பூம், டேர்ன் த பாடி, நல்லா டேர்ன் பண்ணி ஷிஃப்ட் த வெயிட் ஆன் டு த பேக் ஃபுட், bring your elbows inside your body and throw it. Okay, so you're here fighting stance la. Okay, this is your lead uppercut or your left uppercut on the spot la. Okay, next we will see with movement how to throw this. Very simple. அதே மாதிரி யூஸ்வலாக ஸ்லிப் பண்ணி தான் லோட் பண்ணோம். லெஃப்டில் ஃபார்வர்ட் ஸ்டெப் பண்ணும்போது அவ்வளோதான்.
as you step, boom, you throw the punch. Okay, weight still கொஞ்சம் பேக்கில் தான் இருக்குது. இந்த மூமெண்ட் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக வெயிட் பேக்கில் தான் இருக்குது. does not mean நீங்கள் முன்னாடி இப்படி விழுந்து இப்படி பஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கிடையாது. ஓகே, ஸ்டெப் பண்ணுறோம், ஸ்லிப் பண்ணி ஸ்டெப் பண்ணுறோம், boom, you throw the punch. when you finish the punch, வெயிட் கொஞ்சம் பேக் ஃபுட்டில் தான் இருக்குது. அந்த வெயிட் ஷிஃப்ட்டில் தான் உங்களுக்கு வந்து பவர் ஜென்ரேட் ஆகுது யூஸ்வலாக. ஓகே, ஸோ யூர் ஹியர், தட்ஸ் இட். பேக் ஃபுட்டில் ஸ்டெப் பண்ணும்போது சேம். எப்பயுமே இந்த அப்பர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய பாடியை பார்த்தீங்கன்னா மசில் மெமரினால லைட்டாக இட் வில் ஆல்வேஸ் கோ லைக் திஸ். இந்த ஷோல்டர் இப்படி முன்னாடி வரும், இந்த ஷோல்டர் பின்னாடி போகும். அந்த ஷோல்டரை லோட் பண்ணுறதுல தான் பவர் ஜென்ரேட் பண்ணுறோம். யூ சிட், இந்த ஹிப்ஸ் பின்னாடி போகுது. பட் ஆஸ் ஐ ஃபினிஷ் எல்லாமே முன்னாடி வருது. வெயிட் வில் பி ஷிஃப்டட் ஆன் டு த பேக் ஃபுட். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ பின்னாடி ஸ்டெப் பண்ணும்போது இப்போ அப்பர் கட், யூர் ஹியர், தட்ஸ் இட். லோட், ஸ்லிப் அண்ட் லோட், பூம், பின்னாடி ஸ்டெப் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு லெஃப்டில் ஸ்டெப் பண்ணும்போது சேம், ஸ்லிப் அண்ட் லோட், பூம். ஓகே, பூம். லோட் இல்லாமல் நார்மலாக கூட நீங்கள் த்ரோ பண்ணலாம். இந்த ஸ்டெப் பண்ணும்போது லைட்டாக இந்த ஷோல்டர் மட்டும் டர்ன் பண்ணி எடுத்துக்கிறீங்க. தென் பூம், யூ கேன் த்ரோ லைக் திஸ். ஓகே, ஆப்போனண்ட் இங்கே இருப்பாங்க. ஸ்டெப் அக்ராஸ், ஹெட் ஆஃப் த சென்டர் லைன், த்ரோ த பஞ்ச் டு யுவர் ஆப்போனன்ட்ஸ் ஹெட். யூர் ஹியர், ஸ்டெப் பண்ணும் போது பாம், ஆப்போனண்ட் அங்கே இருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அங்கே பஞ்ச் பண்ணுறோம். சேம் ரைட் லெக்கில் ஸ்டெப் பண்ணும் போது யூர் ஹியர், தட்ஸ் இட். அவ்வளோதான், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த ரைட் அப்பர் கட். ரைட் அப்பர் கட் இஸ் வெரி சிம்பிள். ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் இருக்கும். புஷ் திஸ், டர்ன் த ஃபுட், பஞ்ச் முடிக்கும் போது சேம். இஃப் யூ கேன் சி இட் இஸ் இன்சைட் மை பாடி. இங்கே ஆப்போனண்ட்டோட ஹெட்டு கிட்ட ஒரு ஹெட்டை தாண்டி எடுத்துரும் இந்த பஞ்ச். இங்கே இருக்கும். வெயிட்டை வந்து பேக் ஃபுட்லேருந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஷிஃப்ட் பண்ணுறோம். டர்ன் த ஹிப்ஸ் அண்ட் பூம். என்னோட ஹிப்பு ஃபேஸிங் டைரக்ஷனும் என்னோட அப்பர் கட் டைரக்ஷனும் ஆல்மோஸ்ட் தே வில் பி த சேம். ஓகே, இங்கே இருக்கும், பூம். இது இந்த கையிலையும் பண்ணும் போது யூ ஆர் நாட் டூயிங் திஸ். பின்னாடியிலேருந்து பெருசாக லோட் பண்ணி யூ ஆர் நாட் த்ரோயிங். கார்டுக்குள்ளேருந்து டைட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. டைட்டாக இந்த சென்ஸ் உடம்புக்குள்ளேருந்தே ஜஸ்ட் இப்படி மட்டும் இந்த ஹிப் ரொட்டேஷனில் தான் பவர் ஜென்ரேட் பண்ணுறோன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இங்கேருந்தே டேரெக்டாக பூம், புஷ் புஷ் புஷ், அவ்வளோதான். ஓகே, அந்த ப்ரீதிங் சவுண்ட் இஸ் ஜஸ்ட் மீ எக்ஸைலிங் வைல் த்ரோயிங் மை பஞ்சஸ். ஸோ காலை டர்ன் பண்ணுறீங்க, ஹிப்பை டர்ன் பண்ணுறீங்க, ரொட்டேட் யுவர் ஷோல்டர்ஸ் ஆல்சோ அண்ட் பூம், ஜென்ரேட் பவர். முடிக்கும் போது யூஆர் லைக் திஸ். ஓகே, இப்போ வித் த ஸ்டெப் ஃபார்வர்டில் ஸ்டெப் பண்ணி அப்பர் கட், ரைட் அப்பர் கட் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோதான். ஓகே, யூர் ஹியர், தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகே, ரைட் ஹேண்ட் இஸ் ஆல்வேஸ் ஈஸி ஆர்த்தடாக்ஸ் பீப்புளுக்கு. ஏன்னா டேர்ன் பண்ணுறதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸ்டான்ஸில் நிற்கும் போதே இந்த ஷோல்டர் பின்னாடி இருக்குது, கரெக்டாக? இங்கேருந்து கிராஸ் டேர்ன் பண்ணுறோம், ரைட் ஹூக் டேர்ன் பண்ணுறோம், ரைட் அப்பர் கட் டேர்ன் பண்ணுறோன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்படி ஸ்லிப் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஷோல்டர்லேருந்து டேரெக்டாகவே யூ கேன் த்ரோ. ஓகே, லெஃப்டில் ஆனால் ரொட்டேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ரூம் கிடையாது. ஸோ அப்போது யூ ட்ராப் த ஷோல்டர், லோட் இட், தென் யூ த்ரோ யுவர் பஞ்சஸ். பூம் பூம் பூம். ஓகே, நெக்ஸ்ட் இதை நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காம்பினேஷன் நடுவில் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிஃபோர் தட் வில் ஃபினிஷ் திஸ் வித் த ஸ்டெப்ஸ். ஸ்டெப்பிங் ஃபார்வர்ட், ரைட் அப்பர் கட், பூம், யூ கம் பேக், பூம், யூ கம் பேக். ஸ்டெப் பேக், இந்த காலில் ஸ்டெப் பேக் பண்ணும்போது அப்பர் கட், சேம் டெக்னிக். இப்போ வெயிட் வந்து ஆனால் ஸ்லைட்டாக இட் இஸ் ஆன் த பேக் ஃபுட். ஏன்னா நான் அங்கே ஸ்டெப் பண்ணுறதுனால இந்த ஹேண்ட் இஸ் ஹியர், இந்த ஷோல்டரை பின்னாடி புல் பண்ணுறேன், நல்லா டர்ன் பண்ணுறேன், எல்போஸ் ஆர் இன்சைட் த பாடி. தட்ஸ் இட், சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் டு த லெஃப்ட், த்ரோ த அப்பர் கட். ஆப்போனண்ட் அங்கே தான் இருப்பான், பஞ்ச் இப்படி வருது ஃபார் எக்ஸாம்பிள், அதை ஸ்லிப் பண்ணி சேம் டைமில் யூஆர் த்ரோ இந்த அப்பர் கட். தட்ஸ் இட். ஓகே, ஹெட் வில் கோ ஆஃப் த சென்டர் லைன். ரைட்டில் ஸ்டெப் பண்ணும்போது யூஆர் ஹியர்,
வெயிட் வந்து பேக் ஃபுட்டில் இருக்குது இப்போது. ஆனால் ஸ்டில் நான் டேர்ன் பண்ணி நல்லா லோடு கொடுக்குறேன் பஞ்சில். பாம் பாம் பாம், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, திஸ் இஸ் ரைட் அப்பர் கட் வைல் ஸ்டெப்பிங் ஆர் வித் மூமெண்ட். நவ் காம்பினேஷன் மாதிரி வரும்போது நான் உங்களுக்கு பஞ்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. வெரி சிம்பிள். ஆப்போசிட் ஹேண்டோட பஞ்சஸ் வில் லோட் த அதர் பஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், வென் ஐ த்ரோ த ஜாப், இப்படி நான் ஜாப் த்ரோ பண்ணுறேன்ல, இந்த ஷோல்டர் முன்னாடி வருது, இந்த ஷோல்டர் பின்னாடி போயிடுது, கரெக்டாக? ஸோ லெஃப்டில் நான் ஒரு பஞ்ச் த்ரோ பண்ணேன்னா அது என்னோட ரைட் ஹேண்டை லோட் பண்ணும். ஸோ இதிலேருந்து ஃபுல் லோடில் I can shift my weight onto the front foot and I can throw my cross. Okay, I will show again. Jab na throw பண்றேன் like this. Okay, இந்த shoulder இப்போ லோட் ஆயிருக்கு. இதிலேருந்து it's very easy to throw my cross. இப்போ cross throw பண்ணும்போது இந்த shoulder and hip முன்னாடி வந்துருச்சு, இது பின்னாடி இருக்கு, கரெக்டா? ஸோ left hand is loaded. இங்கேருந்து I can throw my left hook very easily. நான் எக்ஸ்ட்ராவாக எந்த மூமெண்ட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. இப்போ இங்கே முடிச்சோன்னே இதுலேருந்து ஐ கேன் ஃபாலோ அப் வித் த ரைட் ஹுக், இங்கேருந்து ஐ கேன் ஃபாலோ அப் வித் த லெஃப்ட் அப்பர் கட், இது முடித்தோன்னே இங்கேருந்து ஐ கேன் ஃபாலோ அப் வித் த ரைட் அப்பர் கட். ஸோ ஒரு பஞ்சும் அடுத்த பஞ்சை லோட் பண்ணுது. தட் இஸ் எனி பஞ்ச் வித் யுவர் லெஃப்ட் லோட்ஸ் யுவர் ரைட் ஹேண்ட், எனி பஞ்ச் வித் யுவர் ரைட் ஹேண்ட் லோட்ஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். சிம்பிள். அனதர் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ. இங்கே இருக்கேன், ஃபஸ்ட்டு நான் வந்து லெஃப்ட் ஹுக் த்ரோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ த்ரோ மை லெஃப்ட் ஹுக் லைக் திஸ். லெஃப்ட் ஹுக் முடிச்சிட்டேன். இப்போ ரைட்லேருந்து ஐ கேன் த்ரோ ஆல் 3 பஞ்சஸ். அதாவது கிராஸும் இப்படி த்ரோ பண்ணலாம், அப்பர் கட்டும் இப்படி த்ரோ பண்ணலாம், ஹுக்கும் இப்படி த்ரோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ யூ கேன் டூ தட். அனதர் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கோம், ஐம் கோயிங் டு த்ரோ மை கிராஸ் ஃபர்ஸ்ட். கிராஸ் முடிச்சிட்டேன், கரெக்டாக? இங்கேருந்து ஐ கேன் த்ரோ மை ஜாப், ஐ கேன் த்ரோ மை அப்பர் கட் வித் ஃபுல் ஃபோர்ஸ் அண்ட் தென் ஐ கேன் ஃபினிஷ் வித் மை லெஃப்ட் ஹுக் ஆல்சோ. ஸோ ஒரு பஞ்சு இன்னொரு பஞ்சை இப்படி டேர்ன் பண்ணும்போது வெயிட் ஷிஃப்ட் பண்ணி லோட் பண்ணுது, அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் பேசிக்ஸில் பவராக நீங்கள் பஞ்சஸ் அடிக்கணும், ப்ராப்பர் டெக்னிக்கோடு அடிக்கணும்னா இந்த வெயிட் ஷிஃப்ட்டை மாஸ்டர் பண்ண பாருங்கள். இது பண்ணும்போது ஆல்வேஸ் ட்ரை டு மெயின்டைன் யுவர் பேலன்ஸ் ஆல்சோ. அண்ட் கையிலேருந்து சுற்றி டெலிகிராஃப் பண்ணி பஞ்சஸ் பவர் ஜென்ரேட் பண்ணாமல் டெக்னிக்லேருந்து ப்ராப்பராக உடம்புக்குள்ளேருந்தே பூம் 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 ஹிப் ரொட்டேஷன் வச்சு ஷோல்டர் ரொட்டேஷன் வச்சு மட்டும் பவர் ஜென்ரேட் பண்ண பாருங்கள். அப்போ தான் யூ வில் ஹாவ் ஃபாஸ்டர் பஞ்சஸ், யூ வில் நாட் ஹாவ் எனி இன்ஜுரிஸ் வைல் த்ரோயிங் யுவர் பஞ்சஸ். அதாவது பஞ்சஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பஞ்ச் த்ரோ பண்ணும்போது இன்ஜுரியும் வராது, அதே சமயம் பயங்கரமாக நீங்கள் பவரும் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அப்பர் கட்ஸ் டு த ஹெட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வி வில் கோ ஃபார் அப்பர் கட்ஸ் டு த பாடி. டெக்னிக்கில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது, சேம் டு சேம் தான். பட் பஞ்ச் இப்படி ஃபுல்லாக மேலே ஹெட்டுக்கு போகாமல் லைட்டாக உள்ள like this you are going to throw it to the body. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, சேம் இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் த லெஃப்ட் ஆர் யுவர் லீட் அப்பர் கட். இங்கேருந்து ஸ்லிப் பண்ணி லோட் பண்ணுறேன், பூம். ஆப்போனண்ட்டோட பாடி இங்கே சோலார் பிளெக்ஸஸ்லையோ இல்லை ரிப்ஸ்லையோ வேர் எவர் யூ வாண்ட் டு பஞ்ச் ஆப்ஸ்லையோ எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணலாம். பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போது எல்போ உள்ளே இருக்குது, வெயிட் பேக் ஃபுட்டில் ஷிஃப்ட் ஆகுது, இந்த ஹேண்ட் இஸ் ஓவர் ஹியர். அது எல்லாமே சேம் தான். இங்கேருந்து மேலே இப்படி போகாமல் லைட்டாக உள்ளே போகிறேன். அப்பர் கட் டெக்னிக் சேம் தான், கீழேருந்து தான் மேலே வருது, பட் உள்ளே போகிறேன். ஓகே, இதுவும் ஜென்ரலாக எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கார்டு இப்படி வச்சுருக்கும் போது when they try காம்பினேஷன் நடுவில் நீங்கள் அடித்து கார்டை ஓப்பன் பண்ணிவிட்டு they're going to go for the body shots to try and break them. Okay, left uppercut, you're here, load the body, boom, load, boom. அவ்வளோதான். ஸ்டெப்பில் பண்ணும்போதும் சேம் டு சேம், you're here, ஸ்டெப் பண்ணும்போது that's it, அவ்வளோதான். பின்னாடி ஸ்டெப் பண்ணும்போது சேம், that's it, very simple. லெஃப்டில் ஸ்டெப் பண்ணும்போது அவ்வளோதான். ரைட்டில் ஸ்டெப் பண்ணும்போது that's it. Okay, next we'll move on to the right uppercut. On the spot, finish பண்றீங்க to the body, that's it. நல்லா டர்ன் பண்ணி பவர் ஜென்ரேட் பண்ணுறோம். சேம் வே வித் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஃபுட்டில் ஸ்டெப் பண்ணும்போது, ஃபார்வர்ட் ஸ்டெப் பண்ணும்போது ஹெட் ஆஃப் த சென்டர், பாடியில் அடிக்கிறோம்.
you're going to come back. Okay, chinna step also is more than enough. Ush, ush, that's it. Pinadi step பண்ணும்போது அவ்வளோதான். லெஃப்டில் ஸ்டெப் பண்ணும்போது ரைட்டில் ஸ்டெப் பண்ணும்போது பூம் பூம். தட்ஸ் இட். சி, இந்த காலில் வெயிட் லைட்டாக ஐம் ஃபாலோயிங், ஹெட் இஸ் ஆஃப் த சென்டர், பாடியில் ஐம் த்ரோயிங் மை அப்பர் கட்ஸ். ஓகே, இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் அப்பர் கட் டு த பாடி மூமெண்ட்டோட பண்ணுறது. ஓகே, நம்ம பேசிக்ஸில் இப்போ 6 பஞ்சஸ் பார்த்தோம். ஜாப், கிராஸ், லெஃப்ட் ஹூக், ரைட் ஹூக், லெஃப்ட் அப்பர் கட், ரைட் அப்பர் கட். இது எல்லாமே பாடிக்கும் பார்த்தோம். ஜாப் டு த பாடி, கிராஸ் டு த பாடி, லெஃப்ட் ஹூக் டு த பாடி, ரைட் ஹூக் டு த பாடி, லெஃப்ட் அப்பர் கட் டு த பாடி அண்ட் ரைட் அப்பர் கட் டு த பாடி. ஓகே, இதுதான் உங்களோட பேசிக் பஞ்சஸ், ஆல் 6 பஞ்சஸ், அதாவது ஜாப், கிராஸு, ஹுக்கு, அப்பர் கட் எல்லாமே லெஃப்ட் ரைட் எல்லாமே சேர்ந்து. நெக்ஸ்ட்டு we will move on to advanced punches. Okay, இது எல்லாமே மோஸ்ட்டாக தேர் வேரியேஷன்ஸ் ஆஃப் த சேம் 6 பேசிக் பஞ்சஸ் தான். ஓகே, சேம் பேசிக் பஞ்சஸில் வேறு வேறு வேரியேஷன்ஸ். சிலது வந்து சில செனாரியோவில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிலது வந்து டெக்னிக் சிமிலராக இருக்கும். ஓகே, ஆனால் வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து த்ரோ பண்ணுற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கும். நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். ஓகே, வில் கோ இன் டு அட்வான்ஸ்ட் பஞ்சஸ் ஆர் அட்வான்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் த பஞ்சஸ். ஓகே, இப்போ ஜாப்ல நம்ம 3 வேரியேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளிக்கர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃப்ளிக்கர் ஜாப்னா என்னென்னா, பாக்ஸிங் ஸ்டான்ஸில் இப்படி இருக்கும்ல, இதுலேருந்து லீட் ஹேண்டை இப்படி ட்ராப் பண்ணி யூ கெட் இன் டு ஃபிலிஷியல். ஓகே, ஃபிலிஷியல் கார்டில் இருப்பாங்க இந்த மாதிரி சில பாக்ஸர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா. இது அட்வான்ஸ் வேரியேஷன்ஸில். ஸோ மோஸ்ட்டாக அட்வான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். இன்கேஸ் யூ ஆர் அ பிகினர் அப்படின்னா நீங்கள் பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு யூ கேன் கம் டு த அட்வான்ஸ் வேரியேஷன்ஸ். ஓகே, ஃப்ளிக்கர் ஜாப் கார்டில் இப்படி வச்சுருப்பாங்க, இல்லை சில பேர் கை இங்கே கூட வச்சுருப்பாங்க. இங்கேருந்து மூவ் பண்ணும்போது யூஸ்வலாக தேல் த்ரோ தேர் பஞ்ச் கீழேருந்து இப்படி. ஓகே, சேம் பஞ்ச் மூமெண்ட் தான், முடிக்கும் போது ஜாப் தான் த்ரோ பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்டோட ஸ்ட்ரெயிட் பஞ்ச் தான் இது பேசிக்லி. பட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வென் யூ ஃபினிஷ் கையை இப்படி விப் மாதிரி ஷார்ட்டாக இருக்கும்ல, இப்படி அடிச்சுட்டு எடுப்பாங்களே அந்த மாதிரி பூம், யூ கோ லைக் திஸ் அண்ட் யூ கம் பேக். ஓகே, இந்த டெக்னிக்கை பிரேக் டவுன் பண்ணணுன்னா வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு நீங்கள் கையை உதற மாதிரி யூ ஜஸ்ட் டூ லைக் திஸ், யூ கம் பேக், பூம், யூ கம் பேக், பூம், யூ கம் பேக், அவ்வளோதான். நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு க்ளோஸ் யுவர் ஃபிஸ்ட். இங்கேருந்து ஓகே, இதோட மேஜரான யூஸ் என்ன அப்படின்னா, ஆப்போனண்ட்டுக்கு லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் தெரியாது. பஞ்ச் கீழேருந்து வரதுனால கொஞ்சம் மறைஞ்சு வரும். லாஸ்ட் செகண்டில் வர வரைக்கும் they cannot see it and quickly react. ஓகே, டாமி ஹர்ன்ஸ்னு ஒரு பாக்ஸர், he was very famous for doing this. In fact, he only invented it. ஓகே, இங்கேருந்து but when you finish it is the same jab only. ஓகே, அட்வான்ஸ் வேரியேஷன் அவ்வளோதான். யூஆர் ஹியர், இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் பண்ணி மூமெண்ட்டோட பண்ணுறோம் அப்படின்னா 2 பஞ்ச் த்ரோ பண்ணுறோன்னா யூ ஜஸ்ட் த்ரோ இட் லைக் திஸ், அவ்வளோதான். பூம் பூம். ஃபினிஷ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் உங்கள் பேக் ஆஃப் த நக்கிள் போயிட்டு இப்படி பஞ்சோட டார்கெட்டில் லேண்ட் ஆகுது. தென் யூ ஆர் கோயிங் டு கம் பேக் ஹியர். இதை வந்து யூஸ்வலாக ஃபிலிஷியல் கார்ட்லேருந்து தான் பண்ணுவாங்க. இங்கேருந்து யூ ஃப்ளிக், கையை இப்படி உதற மாதிரி, அண்ட் தென் யூ ஃபினிஷ் த ஜாப் and then you come back to the same spot. Okay, this is called your flicker jab. Second advanced variation of the jab நம்ம பார்க்க போகிறது பேர் பவர் ஜாப். ஓகே, பவர் ஜாப் யூஸ்வலாக ஒரு ஆப்போனண்ட் உங்களை ரஷ் பண்ணுறாங்கன்னா பவராக அடித்து அவங்கள உள்ளே வராமல் நிறுத்துறதுக்கு, டு ஸ்டாப் தெம் இன் தேர் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கும் போது அவங்க மண்டை லிட்ரலி இப்படி பின்னாடி போயிட்டு வரும் அந்த மாதிரி. ஓகே, நம்ம லோட் பண்ணுறதை பார்த்தோம்ல, இப்படி ஸ்லிப் பண்ணி பஞ்சஸ் லோட் பண்ணுறது. அது மாதிரி நீங்கள் பவர் ஜாப் பண்ணும்போது யூஸ்வலி யூஸ் யுவர் ஃபீட், நீங்கள் காலை யூஸ் பண்ணி அதே சமயம் லோட் யுவர் ஷோல்டர் ஆல்சோ அண்ட் பூம் லைக் திஸ். ஓகே, இங்கே இருக்கோம். ஸ்டெப் பண்ணும்போது சேம் டைமில் ஃபஸ்ட்டே இந்த பவர் இந்த ஷோல்டரை லோட் பண்ணி ஃபுல் ரொட்டேஷன் ஃபுல் பவரில் யூஆர் கோயிங் டு த்ரோ யுவர் பஞ்ச் அண்ட் கம் பேக். ஓகே, இன்ஃபேக்ட் பேக் லெக்லேருந்து புஷ் பண்ணியும் இதை பண்ணுவாங்க. ஓகே, டபுள் லெக் ஃபுட் ஒர்க் இருக்குல்ல, பேக் லெக்கில் புஷ் பண்ணி அண்ட் தென் தே கம் லைக் திஸ். இங்கேருந்து and they come back, come back. தெரியுதா? ஃபுல் பாடியோட மொமெண்டம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஷோல்டரில் லோட் பண்ணி you're throwing it like this and then you're going to come back. Okay, so this is your power jab. உள்ள வர ஆப்போனண்ட்டை to stop him in his tracks,
பவர்ஃபுல்லாக we are trying to throw it. கையில் இப்படி சுற்றி லோட் பண்ணாமல் இன்ஸ்டெட் இந்த ஷோல்டரை ஜஸ்ட் இது பண்ணி ஹோல் பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி பேக் லெக்கில் புஷ் பண்ணி பவர் ஜென்ரேட் பண்ணி bam, you throw the punch and then you come back. Okay, coming back இல்லை அதுக்கப்புறம் யூஸ்வலாக they go for combinations. For example, இந்த காலில் இருந்து லோட் பண்ணி they try to throw the 1-2, but generally speaking push 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 இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக they will throw their jab. Okay, this is your second variation. This is called the power jab. Okay, third one உங்கள் corkscrew jab or up jab அப்படின்னு சொல்லுவாங்க. when your opponent has a tight high guard, இந்த மாதிரி ஃபுல்லாக டைட்டாக கையை இப்படி கார்டில் வச்சுருக்காங்க, உங்களால் லைட்டாக பிரேக் பண்ண முடியல, ரைட், இங்கே இருக்கு அடிக்கிறது எல்லாமே கார்டில் விழுது அப்படின்னா இந்த வேரியேஷன் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல டெக்னிக் எல்லாமே சிமிலர் தான், பட் யூஸ் கேஸ் மட்டும்தான் வேறு இந்த அட்வான்ஸ் வேரியேஷன்ஸ்க்கலான்னு. இது ஒன் ஆஃப் த யூஸ் கேஸ். ஜாப் வந்து ஃபுல்லாக இப்படி நக்கிளில் டேர்ன் பண்ணி ஃப்ரண்ட் 2 knuckles ஆப்பனண்ட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம பஞ்ச் த்ரோ பண்ணுவோம், கரெக்டாக. ஆனால் ஃபார் திஸ் corkscrew ஜாப் ஆர் த அப் ஜாப் இல்லை ஸ்க்ரூ ஜாப்னு கூட சொல்லுவாங்க, இப்படி பஞ்ச் முடிக்காமல் இன்ஸ்டெட் யூஆர் கோயிங் டு த்ரோ இட் லைக் திஸ். பாம் வந்து ஃபேஸிங் த சீலிங். ஓகே, யூஆர் ஹியர், இங்கேருந்து யூஸ்வலாக யூ ஸ்லிப் ஆர் யூ டேக் யுவர் ஹெட் ஆஃப் த சென்டர் லைன் அண்ட் யூ பூம் த்ரோ இட் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி பாம் வந்து சீலிங்கை ஃபேஸ் பண்ணுற மாதிரி த்ரோ பண்ணுவாங்க. இஃப் யூ கேன் சி இந்த எல்போ கீழே இருக்கும், எல்போ இப்படி மேலே இப்படி ப்ரொடெக்ட் பண்ணி இல்லாமல் இட் வில் பி லைக் திஸ். இது எதுக்குன்னா வென் யூ டேர்ன் அண்ட் ஸ்க்ரூ இட் லைக் திஸ், உங்கள் ஆப்போனண்ட்டோட கார்டை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அண்ட் யூ ஆல்சோ அட்டாக் ஹிம் ஃப்ரம் அ நியூ ஆங்கிள். இப்போ இப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆப்போனண்ட் ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் ஹீ இஸ் லைக் திஸ், கரெக்டாக. இந்த ஒரு கேப் தெரியுதா இந்த கார்டுக்கு நடுவில், அந்த கேப்பில் யூஆர் ட்ரைங் டு த்ரோ த பஞ்ச். பேசிக்லி அவங்க கார்டை பிரேக் பண்ணுறதுக்காக இங்கேருந்து புஷ், ஆல்மோஸ்ட் கீழேருந்து புஷ், பிரேக் தேர் கார்ட் அண்ட் த்ரோ த பஞ்ச். ஸோ இதுதான் உங்களோட அப் ஜாப் ஆர் யுவர் corkscrew ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து புஷ், தட்ஸ் இட், யூஆர் ஹியர். ஃபினிஷ் பண்ணும்போது இப்படி ஃபினிஷ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது யுவர் க்ளவ் வில் பி திஸ் பிக், கரெக்டாக. ஆனால் அதே இந்த ஆங்கிளில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ பெருசாக இருக்கிற க்ளவ் இப்போ லைட்டாக இப்படி சேஞ்ச் ஆகி இட் வில் பிகம் ஸ்லைட்லி ஸ்மாலர். ஸோ அவங்களோட கார்டை பிரேக் பண்ணி இட் கேன் கோ இன்சைட். ஓகே, ஸோ 3 வேரியேஷன்ஸ் ஆஃப் த ஜாப். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் ஃப்ளிக்கர் ஜாப். இங்கேருந்து இப்படி ஃப்ளிக் பண்ணுறீங்க, ஆல்மோஸ்ட் உங்கள் பேக் ஹேண்ட் மாதிரி நக்கிள் ஆர் ஃபிஸ்டோட பேக் சைடு அண்ட் யுவர் நக்கிள் வில் கோ லேண்ட் லைக் திஸ். இதை பார்க்கறது கஷ்டம் ஏன்னா கீழேருந்து வரதுனால இட்ஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டில் இந்த மாதிரி. செகண்ட் ஒன் இஸ் யுவர் பவர் ஜாப். ஃபுல்லாக பாடியை யூஸ் பண்ணி ஷோல்டர்லேருந்து வெயிட் யூஸ் பண்ணி யூ த்ரோ இட் லைக் திஸ், யூ த்ரோ லைக் திஸ். தேர்ட் ஒன் இஸ் யுவர் corkscrew ஆர் யுவர் அப் ஜாப். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் ஒரு ஆங்கிளில் ஒரு 45 டிகிரி ஸ்டெப் மாதிரி வச்சு அந்த ஆங்கிள்லேருந்து யூ ட்ரைன் டு பிரேக் தேர் கிராஸ். அப்புறம் நீங்கள் பின்னாடி வரலாம், இல்லை யூ கேன் ஃபாலோ அப் வித் அ பிக் கிராஸ் ஆல்சோ. ஓகே, வெரி சிம்பிள். 3 வேரியேஷன்ஸ் ஆஃப் யுவர் ஜாப். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு கிராஸ். கிராஸ்லேயும் நம்ம 3 வேரியேஷன் பார்க்க போகிறோம். corkscrew ஜாப் பார்த்தா மாதிரி corkscrew கிராஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட். ஓகே, டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குது, ஸ்க்ரூ கிராஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம ஷார்ட்டாக இருக்கிறதுக்காக. ஓகே, இங்கே எப்படி கீழே இருந்து இப்படி நம்ம பஞ்ச் பண்ணோமோ இங்கே மேலேருந்து we are going to go down. ஓகே, நீங்கள் இங்கே இருக்கீங்க, கிராஸ் அடிக்கும் போது மேலேருந்து you are gonna go down and when you finish the punch like this, see டார்கெட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. யூஸ்வலாக கிராஸ் எப்படி த்ரோ பண்ணுவோம், ஃப்ரண்ட் 2 knuckles பாயிண்டிங் த டார்கெட் இந்த மாதிரி, கரெக்டாக. இப்போ அந்த கார்டு சேம் கார்டை பிரேக் பண்ணி உள்ளே போகிறதுக்காக டு மேக் இட் அ ஸ்லைட்லி ஸ்மாலர் டார்கெட். அண்ட் இப்போ இதான் உங்கள் ஆப்போனண்ட்டோட ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன், அடித்து இப்படி டேர்ன் பண்ணுறோம். பேசிக்லி அவங்க ஸ்கின்னை கிழிக்கிற மாதிரி தேர் கோயிங் டு பி ஹியர், மேலேருந்து டேர்ன் பண்ணி பூம் யூ த்ரோ த பஞ்ச் அண்ட் யூ ஃபினிஷ் லைக் திஸ். திஸ் இஸ் கால்ட் யுவர் corkscrew கிராஸ். ஓகே, இது பண்ணும்போது இட் இஸ் ஈஸியர் இஃப் யூ டேக் யுவர் ஹெட் ஆஃப் த சென்டர் லைன். ஹெட்டை சென்டர்லேருந்து எடுத்து பாடியை ஒரு ஆங்கிள்லேருந்து த்ரோ பண்ணி ஃபுல்லாக டேர்ன் பண்ணுறீங்க. நேராக இருந்து கூட பண்ணலாம், லைக் திஸ் யூ கேன் டூ. பட் இன்கேஸ் உங்களுக்கு ஷோல்டர் மொபிலிட்டி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஸ்லிப், யூ டேக் அண்ட்
boom. ஓகே, வெயிட் அதே சேம். கிராஸோட டெக்னிக் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. பேக் ஃபுட்லேருந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணுறோம். லாஸ்ட் செகண்டில் ஜஸ்ட் ஃபுல்லாக யூஆர் ஜஸ்ட் கோயிங் டு டர்ன் யுவர் ஃபிஸ்ட் அலோன் ஸோ தட் உங்கள் நக்கல் இப்படி போகிற மாதிரி உங்கள் ஆப்போனண்ட் கிட்ட இட் ஹிட்ஸ் லைக் திஸ் அண்ட் தென் டிரைவ்ஸ் இன் டு ஹிஸ் ஃபேஸ் லைக் திஸ். இந்த ஸ்கின்னை இப்படி கிழிக்கிற மாதிரி பூம், ஒரு ஸ்க்ரூவை திருப்புற மாதிரி boom, it goes like this. Okay, this is the first advanced variation. This is called your corkscrew cross. Next, second variation is going to be your chopping cross. Okay, chopping cross na வெட்றது analogy சொல்லணும்னா. Okay, imagine நீங்க வந்து ஒரு கல் எடுத்து ஒருத்தனை தலையில அடிக்கணும்னா எப்படி அடிப்பீங்க? மேல இருந்து you will hit him like this, no? இந்த cross அந்த மாதிரி தான். இங்க இருந்து வருது, லாஸ்ட்ல you're just going to raise your elbow like this and அங்க finish பண்ணும்போது you're going to push it down like this. Punch மேல இருந்து வந்து கீழே வருது. ஓகே, like this. ஓகே, கல் அடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் சும்மா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பூம், கல் எடுத்து இப்படி அடிப்போம்ல லாஸ்டா அந்த மாதிரி. பட் இன்ஸ்டெட் ஆஃப் த ஸ்டோன் இப்போ உங்கள் கை நக்கலை வச்சு லைக் திஸ். ஓகே, இதுலேயும் ஹெட் ஆஃப் த சென்டர், பாடியை லைட்டாக டில்ட் பண்ணிக்கிறீங்க. இங்கேருந்து உஷ் உஷ் உஷ். ஓகே, யூஸ்வலாக இப்படி கார்டு வச்சுருப்பாங்களே, கார்டு மேலேருந்து இங்கே வரீங்க. டெம்பிளில் யூஸ்வலாக இங்கே அடிப்பாங்க, டெம்பிளில் இல்லைனா இங்கே இயர் பக்கத்தில் இந்த இடத்துல தே ட்ரை டு கெட் இட் ஓவர் த கார்டு. கார்டு இப்படி வச்சுருக்கும் போது ஜாப் வச்சு செட்டப் பண்ணிவிட்டு டேக் யுவர் ஹெட் ஆஃப் த சென்டர், பூம், மேலேருந்து வந்து லாஸ்ட் செகண்டில் கீழே இறக்குறீங்க இப்படி. ஓகே, இது பேர் சாப்பிங் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பஞ்சஸ் அண்ட் காமன் பஞ்சஸ் நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் நீங்கள் கெஸ் கூட பண்ணலாம். தேர்ட் இஸ் யுவர் ஓவர் ஹேண்ட் ரைட் ஆர் யுவர் ஓவர் ஹேண்ட் கிராஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓவர் ஹேண்ட் ரைட் இஸ் வெரி சிம்பிள். நார்மல் கிராஸ் அடிக்காமல் இங்கே மேலேருந்து இப்படி வந்து யூஆர் கோயிங் டு ஃபினிஷ் த பஞ்ச் லைக் திஸ். ஓகே, யூஸ்வலாக ஜாப் ஹேண்டில் செட் பண்ணுறோம்ல, செட் பண்ணும்போது சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் இப்படி கார்டு வச்சுருக்காங்கன்னா இந்த ஜாப் இப்படி அடிக்கும் போது they'll just pull this down. இந்த ஜாபை க்ளவ் வச்சு they just pull it down. அங்கே இருக்கிற கார்டை இறக்கிட்டு they will fall onto the front foot literally and throw the cross. ஓகே, இதோட டெக்னிக் பார்ப்போம். சேம் கிராஸோட டெக்னிக் தான், பட் ஸ்லைட் வேரியேஷன். என்னன்னா, உங்கள் ஹெட்டு ஃப்ரண்ட் லெக்கில் விழுறீங்க, ஹெட் ஆஃப் த சென்டர் லைக் திஸ் உள்ளே போயிடுது. ஓகே, நார்மல் ஸ்லிப் இப்படி சைடில் ஷோல்டர் இப்படி டேர்ன் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் ஷோல்டரை you're dropping it down like this along with this step. இங்கேருந்து as you do this, இப்போ நீங்கள் கிராஸ் த்ரோ பண்ணும்போது see how punch மேலேருந்து வருதுல்ல, இங்கே மேலேருந்து வருது, எல்போ டு த சீலிங். ஓகே, நார்மல் கிராஸ் பண்ணும்போது எல்போ இங்கே இருக்குது. இது பண்ணும்போது ஸ்டெப் ஃபால் ஆன் டு த ஃப்ரண்ட் ஃபுட், எல்போ டு த சீலிங், பஞ்ச் அகேன். இதுவும் மேலேருந்து தான் கீழே வருது. ஓகே, பூம். when you finish, elbow மேலே இருக்கணும், இங்கே knuckle on the target. okay, like this. so your overhand right, lead hand வச்சு tap set பண்ணுறீங்க. you can pull the guard down and boom like this. obviously இந்த கை இங்கே இருக்கும், பட் ஜஸ்ட் நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, overhand right, பாடியை உள்ளே போடுறீங்க, இந்த ஷோல்டரை கீழே இறக்குறீங்க. with this shoulder up, you look at the target இந்த மாதிரி and elbow pointing to the sky, boom, you throw your cross. okay, this is the third advanced variation, your overhand right. okay, நம்ம ஜாப் பார்த்தோம், கிராஸ் பார்த்தோம். next we'll go on to hooks. okay, hooksல என்ன ஸ்பெஷல் வேரியேஷன்ஸ் ஆர் அட்வான்ஸ்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. first one is going to be your check hook. okay, லாஸ்ட்டில் ஃபுட்வொர்க் பைபிள் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் சைட் ஸ்டெப் எப்படி பண்ணுறது, அதில் ஹுக் எப்படி ஆட் பண்ணணுன்னு. நீங்கள் இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா யூ கேன் கோ வாட்ச் தட் வீடியோ ஹியர். ஓகே, செக் ஹுக் வெரி சிம்பிள். இந்த காலை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணுறீங்க இந்த சைடு. ஃபஸ்ட்டு ஃபுட்வொர்க் காட்டுறேன், தென் I'll add the punches along with it. ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்லேருந்து ஆல் யூஆர் கோயிங் டு டூ இஸ் லெஃப்ட் லெக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லீட் ஹுக் பண்ணுறோன்னா இந்த காலை இப்படி சைடில் ஸ்டெப் பண்ணி you're going to drop your weight on this foot. அதாவது லெஃப்ட் காலில் ஃபுல்லாக விடுறீங்க. ஓகே, இந்த ஷோல்டரை அதே சமயம் டேர்ன் பண்ணுறீங்க. சி
ஷோல்டரை டர்ன் பண்ணுறோம், இந்த காலில் விழுறோம். உங்களோட டோ வந்து ஆல்மோஸ்ட் இந்த காலை பாயிண்ட் பண்ணும், இல்லைனா இப்படி 90 டிகிரியில் பர்பண்டிகுலராக பாயிண்ட் பண்ணுற மாதிரி. என் உடம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி ஃபேஸ் பண்ணுது, கரெக்டாக? இதை தான் சைட் ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட சேர்த்து யூஆர் கோயிங் டு ஆட் த ஹுக். திஸ் இஸ் கால்ட் யுவர் செக் ஹுக். கார்னர்லேருந்து எஸ்கேப் ஆகும்போது, இல்லை குயிக்காக ஆப்பனண்ட் வந்து நல்லா ப்ரெஷர் பண்ணுறாங்க, ரைட் ஹேண்ட் அடிக்க வரும்போது நீங்கள் கவுண்டர் பஞ்ச்லாம் பண்ணுறதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு டூலு. எல்லா டாப் லெவல் பாக்ஸர்ஸுமே அவங்களோட ஆர்சனலில் இந்த பஞ்ச் வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலி ஃப்ளாய்டு, அந்த மாதிரி ஹை லெவல் பாக்ஸர்ஸ் எல்லாருமே இதை பண்ணுவாங்க. ஓகே, லெஃப்ட் லெக்கில் விழ போகிறீங்க. அப்போது இந்த ஷோல்டர் டேர்ன் பண்ணும்போது யூஆர் கோயிங் டு த்ரோ த ஹுக் லைக் திஸ். ஆப்பனண்ட் இப்படி வரும் அவங்கள்ட்ட. எஸ்பெஷலி நீங்கள் பேக் ஃபுட்டில் பின்னாடி ஃபைட் பண்ணும்போது, கவுண்டர் பஞ்ச் பண்ணும்போது யூ யூஸ் திஸ். பூம், லைக் திஸ். ஓகே, இங்கே இருக்கும். திஸ் இஸ் யுவர் செக் ஹுக். ஹுக்கோட டெக்னிக் அதே தான், கரெக்டாக? இந்த டெக்னிக் தான். லோட் பண்ணி யூ ஜஸ்ட் கோயிங் டு த்ரோ த ஹுக் லைக் திஸ். பட் கால் வந்து சைட் ஸ்டெப்பை ஆட் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ணும்போது வெயிட் ஃபுல்லாக இந்த காலில் இருக்குது, இங்கே ஆப்பனண்ட் இருப்பான். ஸோ த ஹுக் வில் பி ஆன் ஹிம் லைக் திஸ். இதை முடிச்சுட்டு யூ கேன் ஜஸ்ட் புல் திஸ் லெக். ஓகே, இங்கேருந்து பூம், யூ கேன் புல் த லெக் பேக். ஓகே, வெரி சிம்பிள். இதே மாதிரி ரைட் சைடில் பண்ணணும்னா இந்த காலில் யூ ஆர் கோயிங் டு ஃபால் நவ். திஸ் ஷோல்டர் வில் டர்ன் லைக் திஸ். இந்த காலில் வெயிட் இருக்கு. சி, இந்த டோ இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் திஸ் ஃபுட். ஷோல்டரை டர்ன் பண்ணுறோம். அந்த ஷோல்டரை டர்ன் பண்ணும்போது யூ ஆர் லேண்டிங் யுவர் ஹுக் அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு புல் திஸ் லெக் பேக் ஸோ தட் யூ ஆர் பேக் இன் யுவர் ஸ்டான்ஸ். ஓகே, இதுதான் செக் ஹுக்னு சொல்லுவாங்க. பூம் இந்த சைட், பூம் அண்ட் இந்த சைட். ஓகே, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் வேரியேஷன். உங்களோட செகண்ட் அட்வான்ஸ் ஹுக் வேரியேஷன் இஸ் யுவர் பிவட் ஹுக். ஓகே, பிவட் இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா I'll just show you. அவ்வளோதான். ஒரு லெக்கை நீங்கள் பிளான் பண்ணி வைக்கிறீங்க. இங்கேருந்து பேக் லெக்கை ஜஸ்ட் டேர்ன் பண்ணி யூஆர் சேஞ்சிங் யுவர் ஆங்கிள். ஓகே, இது மாதிரி ஜஸ்ட் 4 circles or 4 times if you do it, you will come back to your original stance. This is your pivot. இதில் கரெக்டாக பிவட் பண்ணும்போது you are going to throw your hook. This is another advanced variation. அதே மாதிரி ஆப்பனண்ட் லெட்ஸ் சே கிராஸ் த்ரோ பண்ணுறாங்க, இல்லை தேர் அப்ரோச்சிங் யூ அப்படின்னா குயிக்காக நீங்கள் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கால் இப்படி போகும்போது பூம், யூ ஜஸ்ட் த்ரோ யுவர் ஹுக். அவ்வளோதான். ஓகே, இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாடியோட மொமெண்டம்னால யூ கேன் ஜென்ரேட் அ லாட் ஆஃப் பவர். அகேன் நான் இங்கே இருக்கேன், இங்கேருந்து ஐம் கோனா ஷோ யூ. பிவட் பண்ணும்போது யூ ஜஸ்ட் த்ரோ த பஞ்ச் லைக் திஸ். ஓகே, சேம் இதே ரைட் ஹேண்டில் இப்போ நம்ம பண்ண போகிறோம், சாரி ரைட் லெக்கில் பண்ண போகிறோம்னா இந்த சைட் பிவட் பண்ணும்போது யூ ஜஸ்ட் த்ரோ த ஹுக் லைக் திஸ். அவ்வளோதான். ஓகே, யூர் ஹியர். That's it. This is a slightly easier variation. Check hook வந்து இன்னும் அட்வான்ஸ்டான வேரியேஷன். அதோட ஈஸியர் வேரியேஷன் தான் இந்த பிவட் ஹுக். இங்கே இருக்கீங்க, பிவட் பண்ணும்போது you're going to throw the hook and then you're going to come back to the same spot. Third one is called your shovel hook. நான் ஹுக் வந்து த்ரோ பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போது 90 டிகிரியில் ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இது அதோட ஸ்லைட் ஒரு வேரியேஷன் மாதிரி. ஷவல் ஹுக் அப்படிங்கிறது ஷவல்னால் அந்த மண்ணள்ளி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசிக்லி 45 டிகிரிஸில் யூஆர் கோயிங் டு த்ரோ யுவர் ஹுக். ஓகே, இதை பாடியில் காமனாக யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இதை ஹெட்டுக்கும் நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணலாம். I'll show you. சி, இங்கேருந்து அந்த மண்ணள்ளி போடுற மாதிரி இப்படி தூக்கி போடுவாங்கள்ல, பூம், இந்த சைட்லனா இப்படி ஓவர் த ஷோல்டர் அந்த மாதிரி லோட் பண்ணுறீங்க. when you finish the hook, hands are at a 45 degrees. எஸ்பெஷலி பாடியில் த்ரோ பண்ணும்போது that's it, right? See, நார்மலாக பாடி ஹுக்னா இட்ஸ் லைக் திஸ், இங்கே 90 degrees. ஹெட் ஹுக்னா லைக் திஸ் 90 degree. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 45 degreesல. ஓகே, அப்பர் கட்டும் இதுவும் சிமிலராக இருக்கும். பட் அப்பர் கட் ஃபுல்லாக உடம்புலேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கீழேருந்து மேலே போகிறது, பர்பண்டிகுலரில். அகேன் கீழேருந்து மேலே எப்படி போகிறது, ஹுக்கு இந்த சைட்லேருந்து இங்கே வருது, அப்பர் கட் இங்கேருந்து இங்கே வருது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ஆங்கிளில் பூம் பூம் பூம். திஸ் இஸ் யுவர் ஷவல் ஹுக். ஓகே, பாடிக்கு த்ரோ பண்ணணும்னா கீழே உட்காருங்க, லோட் பண்ணுங்க, த்ரோ இட் லைக் திஸ். ஹெட்டுக்கு த்ரோ பண்ணணும்னா அவ்வளோதான், கை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க, அவ்வளோதான். இது யூஸ்வலாக எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆப்பனண்ட் லைக் ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி அடித்தா they'll roll under it, கரெக்டாக? பட் இஃப் யூ கம் அட் அ ஸ்லைட் ஆங்கிள், ஒரு ஆங்கிள்லேருந்து இப்படி வரீங்கன்னா மேபி யூ கேன் கேட்ச் தெம். அவங்க அந்த ரோலோட எண்ட் ரேஞ்சில் கீழே இருக்கும் போது ஆர் சம்திங்
you can catch them. அப்போ யூஸ் பண்ணுறது தான் இந்த ஷவல் ஹுக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் யுவர் லூப்பிங் ஹுக். ஓகே, லூப்பிங் ஹுக் வந்து சோவியட் ஸ்டைல் ஆர் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் ஸ்டைலில் வெரி காமன், எல்லாருமே யூஸ் பண்ணுறது. எஸ்பெஷலி பின்னாடி போகும்போது ஹுக் அடிக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் கை இருக்குல்ல, கார்டில் இருந்து all you're going to do is rotate it like this. ஓகே, லிட்ரலி கையில் வந்து இப்படி ஒரு சர்க்கிள் போடுற மாதிரி ஒரு லூப் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, அவங்க இப்படி இருப்பாங்க, பெண்டுலம் ஸ்டெப்பில் மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்டாக டேப் 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 லெட்ஸே இந்த லீட் ஹேண்டில் இப்படி டச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே கையிலேருந்து they just throw it like this. பவர் இதில் மேபி ஸ்லைட்டாக கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு யுவர் கன்வென்ஷனல் லோட் பண்ணி ஹுக் த்ரோ பண்ணுறதோட. பட் இட் இஸ் குவிக்கர் அண்ட் இதை நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பஞ்சாக யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஆர் ஹியர், ஐ ஷோ யூ. இங்கேருந்து லைட்டாக இப்படி கையை ட்ராப் பண்ணுறீங்க, லூப் இட் அண்ட் பூம், லூப் இட் அண்ட் பூம். லைட்டாக மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும் பஞ்சு. இங்கேருந்து ஓகே, குவிக்காக ஒரு கவுண்டர் பண்ணும் உங்களுக்கு. இப்படி லீட் ஹேண்டில் டச் பண்ணிட்டே இருக்கீங்க, ஃபெயிண்ட் பண்ணி இப்படி த்ரோ பண்ணலாம். ஓகே, வெரி சிமிலர் டு அ நார்மல் ஹுக் ஒன்லி, பட் இதை லூப்பிங் ஹுக்னு சொல்லுவாங்க. யூ ஃபார்ம் அ லூப் வித் யர் ஹேண்ட். கை இப்படி போயிட்டு இப்படி வருது, see my shoulder, அந்த மாதிரி பூம். இதே ரைட்லேயும் நீங்கள் த்ரோ பண்ணலாம். தட்ஸ் இட். நார்மலாக யூ ஸ்லிப், யூ லோட் அண்ட் யூ த்ரோவில். இங்கே குயிக்காக ஜஸ்ட் அவ்வளோதான், அவ்வளோதான். ஓகே, இந்த லூப்பிங் ஹுக்கை காம்பினேஷன் நடுவில் யூஸ் பண்ணுறது வெரி காமன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 முன்னாடி போய் த்ரோ பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி போகும்போது இப்படி லூப் பண்ணி they'll throw their third hook. பிவோல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக he uses this hook. ஓகே, here 1 2 boom, 1 2 boom. பின்னாடி போகும்போது இப்படி bam bam. ஓகே, this is your looping hook. Next type of variation advanced hooks la is called your swimmer's hook or your overhand hook அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜிஜிஜிங்கிற ஃபைட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணி நாக் அவுட்லாம் பண்ணியிருப்பாரு. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹுக் அடிக்கிறது தான், ஆனால் நார்மலாக இப்படி அடிக்காமல் மேலேருந்து கீழே he will come down like this. ஹோல் பாடியை யூஸ் பண்ணி லைட்டாக ஒரு சைடு ஹெட்டை போட்டு லைக் திஸ். அதே லெஃப்ட் சைட் பண்ணுறாங்கன்னா லைக் திஸ். ஹெட் ஆஃப் த சென்டர் லைன், ஷோல்டரை நல்லா டேர்ன் பண்ணி யூஆர் லோடிங் த பஞ்ச். பூம், கம்மிங் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து டெம்பிளில் இறங்கும் ஷார்ட். பூம். அவங்க இப்போ கார்டு இப்படி க்ளோஸ் ரேஞ்சில், ஃபார் எக்ஸாம்பிள் கார்டு இப்படி வச்சுருக்காங்கன்னா கார்டை பிரேக் பண்ணி இங்கே சைட்லேருந்து டெம்பிளில் இப்படி அடிக்கிற மாதிரி பூம். ஓகே, இதை ஸ்விம்மர்ஸ் ஹுக் ஆர் ஓவர் ஹேண்ட் ஹுக் அப்படின்னு சொல்லுவாங்க. அகேன் சோவியட் பாக்ஸர்ஸ் நிறைய பேர் இது அமெச்சர்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராமினெண்ட்டான ஒரு பெரிய நேம் அப்படின்னா ஜிஜிஜி கோலவ்கின் இருக்கார்ல, அவர் வந்து ப்ரோ ஃபைட்ஸில் நிறைய பேர் இந்த ஹுக்கை யூஸ் பண்ணி நாக் அவுட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஹுக் வேரியேஷன் இஸ் கோயிங் டு பி யுவர் கசல் ஹுக். மோஸ்ட்டாக ஷார்ட் ஃபைட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. தே ஆர் வெரி குட் அட் யூஸிங் திஸ். அப்படியே ஜம்ப் பண்ணி, கசல்னா லைக் மான், ரைட்? ஜம்ப் பண்ணி மான் மாதிரி உள்ளே போயிட்டு தே த்ரோ த லெஃப்ட் ஹுக். ஜெர்வாண்டோ டேவிஸ், மைக் டைசன் எல்லாருமே இதை காமனாக யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. லிட்ரலி உட்கார போகிறீங்க, யூஆர் கோயிங் டு சிட் டவுன், புஷ் ஆஃப் த ஃபுட். ரெண்டு கால்லையுமே புஷ் பண்ணி உள்ளே போய் ஜம்ப் பண்ணி யூஆர் கோயிங் டு த்ரோ த ஹுக். ஓகே, ஹோல் பாடியோட மொமெண்டம் அண்ட் வெயிட் இஸ் கோயிங் இன் டு த பஞ்சில். அதனால் இட் வில் பி வெரி பவர்ஃபுல், ஈஸி நாக் அவுட் ஷாட்ஸ் பேசிக்லி இதுலேருந்து த்ரோ பண்ணலாம். யூஆர் ஹியர், சிட் அண்ட் பூம். ஓகே, யூ ஹவ் டு வெயிட். அந்த கரெக்டான டைமிங்கில் இஃப் யூ ஹிட் திஸ்னா பயங்கர டேஞ்சரஸ். யூஆர் ஹியர், இன்ஃபேக்ட் கீழே ஜாப் பண்ணுற மாதிரி யூ கேன் ஃபெயிண்ட் இட். இப்படி உட்காந்து ஃபெயிண்ட் பண்ணிவிட்டு புஷ் மேலே போய் யூ கேன் த்ரோ த ஹுக். இங்கேருந்து புஷ் லைக் தட். ஓகே, this is your கசல் ஹுக். உட்காந்து புஷ் ஆஃப் போத் த ஃபுட், கோ இன் அண்ட் த்ரோ யுவர் ஹுக். ஓகே, லாஸ்ட்டாக அட்வான்ஸ் வேரியேஷன்ஸில் அப்பர் கட்ஸ். இதில் 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகே, செக் ஹுக் நம்ம பண்ணோம்ல, அதே மாதிரி செக் அப்பர் கட்ஸ் ஆல்சோ இஸ் தேர். ஓகே, வெரி சிம்பிள். அதே சைட் ஸ்டெப் மூவ்மெண்ட் பண்ணுறோம். அது பண்ணும் போது கவுண்டர் பஞ்ச்காக we're just going to throw our uppercuts. Okay, like this. வெயிட் இந்த காலில் ஃபுல்லாக போயிடுது, ஷோல்டரை டர்ன் பண்ணுறீங்க, ஆப்போனண்ட் இங்கே இருப்பாங்க, பூம், அவங்க பஞ்சு கீழே இருந்து எடுத்துருவீங்க அப்பர் கட்ஸ். அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் யர் செக் அப்பர் கட். இது லீட் அப்பர் கட். இந்த மாதிரி அந்த சைடில் அதே மாதிரி பேக் ஹேண்டோட அப்பர் கட் அடிக்கணும்னா பூம் லைக் திஸ். ஃபால் ஆன் திஸ் ஃபுட், ஷோல்டரை டர்ன் பண்ணுங்கள்,
வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணி யூஆர் கோயிங் டு த்ரோ யுவர் அப்பர் கட். ஓகே, இங்கே இருக்கீங்க, ஹெட் ஆஃப் த சென்டர் லைன் வந்துடும். ஐடியலி அவங்க பஞ்ச் இப்படி போயிடும், ஆனால் நீங்கள் அவங்க பஞ்ச் கீழே இருந்து இப்படி கவுண்டர் பஞ்ச் பண்ணுறீங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் செக் அப்பர். செகண்ட் ஒன் ஹேமர் அப்பர் கட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் அப்பர் கட் தான், பட் ஜஸ்ட் ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் மட்டும் வேறு மாதிரி. ஓகே, இங்கே இருக்கோம். நார்மல் அப்பர் கட் எப்படி த்ரோ பண்ணுவோம்? யூஆர் கோயிங் டு டர்ன் யுவர் பாடி அண்ட் பூம், த்ரோ இட் லைக் திஸ். கரெக்டாக? யூஸ்வலாக வென் பீப்புள் ஹாவ் லைக் அ வெரி டைட் ஹை கார்ட் இந்த மாதிரி இருக்கும்போது பெரிய க்ளவ் அதை உள்ளே போய் பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக? அப்போது இந்த வேரியேஷன் யூஸ் பண்ணால் செம ஈஸியாக யூ கேன் பிரேக் தேர் கார்ட். பிகாஸ் நீங்கள் உங்கள் க்ளவோட சர்ஃபேஸ் ஏரியாவை சின்னது பண்ணுறீங்க. உங்கள் அப்பர் கட்டை இப்படி அடிக்காமல் இப்படி ஹேமர் மாதிரி, ஹேமர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி யூஆர் ஜஸ்ட் கோயிங் டு டர்ன் இட் லைக் திஸ். ஓகே, இங்கேருந்து யூ ஜஸ்ட் டர்ன் த பஞ்ச். ஃபினிஷ் பண்ணும்போது இப்படி ஃபினிஷ் பண்ணுறீங்க. இதுக்கும் க்ளவ் இருக்கும்போது தெர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப சின்னதாகிடும். ஸோ அவங்க டைட்டாக கார்டு வச்சுருந்தாலும் அந்த கார்டுக்கு உள்ளே போய் நீங்கள் பியர்ஸ் பண்ணி பிரேக் பண்ணுறீங்க கார்டை. அவங்க ஹெட்டை பேசிக்லி லைக் இப்படி ஸ்னாப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஹேமர் அப்பர் கட்ஸ் இங்கேருந்து அவ்வளோதான், சிம்பிள். கோ லைக் திஸ் அண்ட் ஃபினிஷ் இந்த மாதிரி. ஃபுல்லாக இப்படி டர்ன் பண்ணாமல் யூஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஃபினிஷ் இட் லைக் திஸ். அதே மாதிரி லீட் அப்பர் கட் ஆல்சோ யூஆர் கோயிங் டு ஃபினிஷ் லைக் திஸ். ஓகே, திஸ் இஸ் யுவர் செகண்ட் வேரியேஷன். த தேர்ட் வேரியேஷன் இஸ் கால்ட் யுவர் போலோ அப்பர் கட்ஸ். போலோ அப்பர் கட்ஸுங்கிறது ஸ்லைட்லி டேஞ்சரஸ் பட் செம்ம பவர்ஃபுல், ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக இதுவும் கவுண்டர் பஞ்சில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டிஃபென்ஸ் பண்ணிவிட்டு இல்லை அந்த மாதிரி இது பண்ணும்போது ஃபுல் பவரில் அப்பர் கட் த்ரோ பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ். போலோனா வெரி சிம்பிள். இங்கேருந்து லிட்ரலி கை பின்னாடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி இங்கேருந்து ஓப்பன் பண்ணி தேர் கோயிங் டு த்ரோ பிக் லூப்பிங் அப்பர் கட். சேம் வித் த லெஃப்ட் ஹேண்ட் ஆல்சோ. பூம் பூம். இங்கேருந்து வரதுனால ஃபுல்லாக மொமெண்டம் கெயின் பண்ணி பயங்கர பவர்ஃபுல்லாக இட் இஸ் கோயிங் டு கம் அட் யூ. ஓகே, ஐ நோ பஞ்ச் வந்து டெலிகிராஃப் ஆகுது, பார்த்து கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு. தெர் ஆர் சான்சஸ். அதனால தான் இட்ஸ் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டுன்னு சொன்னேன். பட் யூஸ்வலாக இதை ஃபாஸ்ட்டாக கவுண்டர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஞ்ச் வருதுன்னா புல் பண்ணிவிட்டு பூம் இந்த மாதிரி. இல்லைனா ஒரு பஞ்ச் வருது அப்படின்னா ஸ்லிப் பண்ணிவிட்டு பூம் இந்த மாதிரி. போலோ அப்பர் கட்னா கையை இங்கேருந்து பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு பிக் லூப் அண்ட் பூம், தே கம் அண்ட் த்ரோ த பஞ்ச். சேம் வித் திஸ் ஹேண்ட் ஆல்சோ. ஓகே, யூஸ்வலாக ஃபஸ்ட்டு அட்டாக்காக இதை பண்ணவே முடியாது. யூஸ்வலாக யூஸ் இட் ஆஸ் அ கவுண்டர் பஞ்ச் ஒன்லி, பட் வெரி பவர்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் ஆல்சோ அட் த சேம் டைம். பிகாஸ் உங்களை ஃபுல்லாக ஓப்பன் ஆக்கிரும். பட் அடிச்சா கன்ஃபார்ம் லைக் இட்ஸ் அ வெரி குட் ஷாட். இங்கேருந்து ஓப்பன் அப், பூம், டேக் யர் ஹேண்ட், லோட் இட் லைக் திஸ், கம் பேக் அண்ட் பூம். அவ்வளோதான் கைஸ். ஓகே, these are your 3 variations of the advanced uppercut. Lastly, special mention மாதிரி I will give you 3 more advanced punches. Okay, very simple but very effective at the same time. First one, jabக்கு இங்கேருந்து straight jab தான், but instead of turning directly like this, they just go like this. இந்த மாதிரி ஒரு போஸ்டர்லேருந்து அகேன் இதுவும் கார்டை பிரேக் பண்ணி உள்ளே போகிறதுக்காக மோஸ்ட்டாக சோவியட் ஸ்டைல் பாக்ஸர்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் பை தெம் ஒன்லி பிகாஸ் தேர் ஸ்கூல் ஆஃப் பாக்ஸிங் வாஸ் ஸோ குட் பேக் இன் த டே. பட் இன்னும் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் பாக்ஸர்ஸ் ஆமிச்சர்ஸில் ஃபைட் பண்ணும் போதாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனலில் பண்ணும் போதாக இருக்கட்டும், தே ஸ்டில் யூஸ் ஆல் ஆஃப் தீஸ் டெக்னிக்ஸ் அண்ட் எல்லாமே வெரி எஃபெக்டிவ் ஆல்சோ. இட் இஸ் ப்ரூவன். நிறையா பேர் வந்து லிட்ரலி அடித்து நாக் அவுட்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வச்சு. ஓகே, ஸோ அகெயின் சேம் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க டைட்டாக கார்டு வச்சுருக்காங்க, அவங்க கார்டை உங்களால் நார்மலாக பஞ்ச் பண்ணும்போது பிரேக் பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் வேரியேஷன். ஜாப் பண்ணும்போது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜஸ்ட் த்ரூ தேர் கார்டு யூ ஆர் கோயிங் டு பிரேக் த கார்டு லைக் திஸ். கரெக்டாக இந்த கார்டோட கேப்பில் சென்டரில் இருக்கிற இடத்துல பூம் பூம் பூம், யூ ஜஸ்ட் டர்ன் யுவர் ஷோல்டர். சேம் ஜாபோட டெக்னிக், யூ கோ ஹியர் பட் இன்ஸ்டெட் ஆஃப் டர்னிங் த ஃபிஸ்ட் ஃபுல்லி லைக் திஸ், you just slide it through like this. Sometimes இதை முடிச்சுட்டு you can just break their guard and follow it up with a cross also. Usually speaking combination நடுவில் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதே வேரியேஷன் you can use for the cross also. குவிக்காக உங்களுக்கு அடிக்கணும், ஒரு கிராஸ் நடுவில் அவங்க கார்டை பிரேக் பண்ணி அடிக்கணும்னா இங்கேருந்து turn your cross, finish it like this, same way. ஓகே, மேபி சேம் பவர் இருக்காது because the knuckle is not landing like this, but it is very effective especially when they are holding their guard tight.
உங்களுக்கு உள்ளே போய் பிரேக் பண்ணோம், ஒரு நீடில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நீடில் மாதிரி ஷார்ப்பாக உள்ளே போய் அந்த கேப்பில் உங்களுக்கு பிரேக் பண்ணணும்னா இந்த வேரியேஷன் யூஸ் பண்ணலாம். அகேன் வித் த கிராஸ் யூர் ஹியர், boom, straight down the center, finish it like this. Okay, இது ஒரு jab cross. லாஸ்டா ஒன் மோர் கிராஸோட வேரியேஷன் I'll show you. Third special mention, இதுவும் கிராஸோட இன்னொரு வேரியேஷன். Again slightly advanced but very effective. Very simple, it is called a swing. ஸ்விங்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓவர் ஹேண்ட் ரைட் அடிக்கிற மாதிரியோ இல்லை மற்ற அட்வான்ஸ் கிராஸ் வேரியேஷன்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி யூஆர் கோயிங் டு டேக் யுவர் ஹெட் ஆஃப் த சென்டர் லைன். இட் இஸ் கோயிங் டு கோ இன் லைக் திஸ். பட் பஞ்ச் வந்து ஒரு பவுலிங் போடுற மாதிரி இங்கே கையை கீழே போட்டு பேசிக்லி இப்படி ஷிஃப்ட் பண்ணி சைட்லேருந்து வரீங்க. ஓகே, சைட்லேருந்து வந்து இந்த ஃப்ரண்ட் டூ நக்கிள்ஸை டெம்பிளில் ஆர் சைட் ஆஃப் த ஹெட்டில் இந்த ஆங்கிள்லேருந்து யூஆர் கோயிங் டு த்ரோ த பஞ்ச். யூஆர் ஹியர், புட் யுவர் ஹெட் இன், ரோல் யுவர் ஹேண்ட் அண்ட் பூம். இங்கே சைட்லேருந்து வரீங்க. ஸ்விங்னா கை சுற்றுவோம்ல, பேசிக்லி கை சுற்றுற மாதிரி. ஓகே, யூஆர் ஹியர் பட் ப்ராப்பர் வித் பாக்ஸிங் டெக்னிக். கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா பயங்கர பவர்ஃபுல்லாக யூ கேன் லேண்ட் திஸ் ஆன் யுவர் ஆப்பனன்ஸ். இங்கேருந்து ஓகே, ஹெட்டை ஃபஸ்ட்டு டேக் இட் ஆஃப் த சென்டர் லைன், பெண்ட் டவுன், கையை கீழே போட்டு ஆஸ் அ பிகினர் நீங்கள் கீழே போட்டு இந்த ரோலிங் மோஷனை ப்ராக்டிஸ் பண்ணி யூ கேன் கம் லேண்ட் ஆன் த டார்கெட் லைக் திஸ். அது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு கீழே போடாமல் மேலே இருந்தே ஜஸ்ட் ஹெட்டை மட்டும் ஆஃப் சென்டர் பண்ணிவிட்டு யூ கேன் த்ரோ இட் டைரக்ட்லி லைக் திஸ். லைக் திஸ் ஃபினிஷ் பண்ணும்போது இது சைட்லேருந்து வரதுனால இப்போ இதான் ஆப்போனண்ட்டோட டார்கெட் ஆர் ஹெட் அப்படின்னா இட் கம்ஸ் ஃப்ரம் த சைட் லைக் திஸ் அண்ட் த ஃபர்ஸ்ட் டூ நக்கிள்ஸ் வில் லேண்ட் டைரக்ட்லி ஸ்ட்ரெயிட் ஆன் த டெம்பிள். ஓகே, வெரி சிம்பிள். ஹெட் ஆஃப் த சென்டர் லைன், roll your hands, come from the side like this and boom. Once you're comfortable with that, அந்த கையை கீழே போட்டு ரோல் பண்ணாமல் ஷோல்டர் மொபிலிட்டியும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து boom, டேரெக்டாக இங்கேருந்தே யூ கேன் த்ரோ boom, boom. ஓகே கைஸ், தட்ஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வெரி டீட்டெயில்டு பிரேக் டவுன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.